வணக்கம் அனைவருக்கும். இன்றைய தகவல் அரங்க நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொள்ள இருக்கின்றார் டாக்டர் வீரகத்தி சண்முகராஜா. இன்றைய நிகழ்ச்சி எமது 256வது நிகழ்ச்சி. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடைபெற்று கொண்டு வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று முக்கியமான ஒருவர் வந்து கலந்து கொள்கின்றார். கடந்த வாரம் நடைபெற்ற கிளி பீப்புள் அமைப்பினால் நடைபெற்ற பெரும் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு 1000 பேர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் அவருக்காக மண்ணின் மைந்தர் என்ற ஒரு பட்டம் சிறப்பளிக்கப்பட்டது. அதற்கு தகுதியானவர் அவர்தான். 2009ஆம் ஆண்டு ஈழமக்கள் சந்தித்த மிக பெரும் துயரத்தில் அந்த காலத்தில் அந்த பிரதேசத்தின் மெடிக்கல் சூப்பரிண்டனாக இருந்தவர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மெடிக்கல் சூப்பரிண்டனாக அந்த மாவட்ட வைத்தியசாலையில் பணியாற்றியவர். அதற்கு முன்னம் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையிலும் கடமையாற்றியபடியினால் அவருடைய அனுபவங்கள் இந்த யுத்த காலத்திலும் அதற்கு பிந்திய காலத்திலும் அவருடைய அனுபவங்களை இன்று பகிர்ந்து கொள்ள முன்வந்ததற்கு மிகவும் நன்றியும் மகிழ்ச்சியும். இந்த வி லேர்ன் ஃப்ரம் லெசன்ஸ் என்று சொல்வோம். நாங்கள் படிப்பினைகளில் இருந்து தான் நாங்கள் அனுபவங்களை பெறுகின்றோம். அந்த படிப்பினைகள் எவ்வாறு அவர்கள் அதை அந்த கஷ்டமான நேரத்தில் ஒரு பெரிதாக மருத்துவ தடைகள் எல்லாம் இருந்த காலத்தில் எவ்வாறு மக்களுக்கு இருந்த அந்த சிறு சிறு உபகரணங்களையும் மருந்துகளையும் வைத்து எவ்வாறு அந்த மனித அவலத்திலிருந்து காப்பாற்றினார்கள். ஒரு பெரிய இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தொற்று நோய்க்கு அவுட் பிரேக்கள் வராமல் இப்படியான ஒரு பெரிய அகதி முகாம்கள் நடக்கும் பொழுது தொற்று நோய்களால் தான் பெரிதாக இறப்புகள் வாரது. அதுகளை எவ்வாறு தவிர்த்தார்கள் என்பதை பற்றியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கதைப்போம். முள்ளிவாய்க்காலுக்கு முன் எப்படி இருந்தது, அதை எவ்வாறு பெரிய அவலத்தை வராமல் தவிர்ப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தார்கள், அதன் பின் என்ன நடந்தது என்பதையும் தற்பொழுது என்ன மாதிரி நடந்து வருகின்றது என்பதை பற்றியும் அவருடன் கதைப்போம். டாக்டர் சண்முகராஜா யாழ் பல்கலைக்கழகத்தின் 13வது பேட்சை சேர்ந்தவர். அவருடைய பேட்சில் தான் டாக்டர் சத்யமூர்த்தி, டாக்டர் சதானந்தன் போன்றவர்கள் இங்கு பெரிய அளவில் வேலை செய்து வருகின்றவர்கள் எல்லாரும் அந்த காலத்தில் படித்தவர்கள், அவருடைய பேட்சில் படித்தவர்கள். மற்றது சண்முகராஜா அந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே படித்து பல்கலைக்கழகம் சென்றவர். அவர் இன்றும் அந்த பணியை தொடர்ந்து வருகின்றார். தற்பொழுது யாழ் மருத்துவமனையில், யாழ் போதனா மருத்துவமனையின் உதவி பணிப்பாளராக கடமையாற்றி வருகின்றார். வணக்கம் டாக்டர் சண்முகராஜா. வணக்கம் டாக்டர் குவி அவர்களே. மற்றும் வணக்கம் லோகதாஸ் மற்றும் எனக்கு இதில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களோட சம்பந்தமான ஒரு முதலாவது அந்த வீடியோ ஒன்றை போடுவது நல்லா இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடந்த வாரம் நடைபெற்ற கிளி பீப்புள் நிகழ்ச்சியில் இது ஒளிபரப்பப்பட்டது. மிக அருமையாக இருந்தால் நாங்கள் அதை ஒரு கால் பார்ப்போம்.
முள்ளிவாய்க்கால் வரை உயிர் வாழத் துடித்த மனிதர்களுக்கெல்லாம் மருத்துவப் பணி செய்தவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். கடும் விசாரணைகளோடு தடுப்பில் தளராத மனதுடன் கடினமான காலத்தை கடந்து வந்த இவர் எல்லாம் இழந்து எல்லாம் அழிந்து எதுவும் இல்லை என்று சொந்த மண்ணில் வாழ முனையும் மீதமுள்ள உறவுகளுக்காக மீண்டும் தன் பணிக்காக தெற்கில் இருந்து அந்த வன்னி நிலம் வரவேற்கின்றது என்று முன்னர் இருந்த வடக்கு வாசலை தாண்டி தான் நேசித்த தாய்மண்ணை நோக்கி மீண்டும் தன் மருத்துவ பணியை தொடங்கினார். உலகமே வியந்து நின்ற ஒரு கட்டமைப்பின் பெரும் படையும் அவர்கள் நேசித்த மக்களும் நடாத்திய வேள்வியில் தன் மருத்துவ பணியால் வரலாறு படைத்தவன். தூங்க மறுத்த இரவுகளால் உறவுகளின் உயிர் காத்து இனம் காத்தவன். எதுவும் இனி இல்லை என்ற போதும் மனம் தளராது இன்று வரை நலன் காக்கும் மனிதநேயம் கொண்ட முள்ளிவாய்க்கால் வைத்தியர் வீரசக்தி பிள்ளை சண்முகராஜா அவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பின் 2024 ஆண்டுக்கான உயரிய விருதான மண்ணின் மைந்தன் விருதினை வழங்குவதில் கிளிமக்கள் அமைப்பு பெருமை கொள்கின்றது. நன்றி டாக்டர் ராஜா. உங்களை பற்றி அழகாக இந்த சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் வழங்கியிருக்கிறார்கள். அருமை. நீங்கள் உங்கள் ஆரம்பத்திலிருந்து எவ்வாறு மருத்துவக் கல்லூரியை கற்றதிலிருந்து எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு வந்தீர்கள் என்பதை பற்றி ஆரம்பத்திலிருந்து கதைப்போம். வணக்கம். வித்யானந்தா கல்லூரி வந்து மருத்துவக் கல்லூரிக்கு 1988 ஆண்டு நான் எடுத்து என்ற பண்ணேன். போய் மருத்துவ படியில் படித்துக் கொண்டு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது நாங்கள் இப்பொழுதிலிருந்தே நாங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் மூலமே தொடங்கினோம். அதை விட இன்னொரு முக்கியமான பணி, நான் துவக்க காலத்திலிருந்தே அங்கே இருந்தவர்கள் இணைந்து பணியாற்றினேன். மருத்துவ பணியை மருத்துவ கூடாளியாக இணைந்து பணியாற்றினேன். பணியாற்றி கொண்டு எனது கல்வியை தொடர்ந்தேன். தொடர்ந்திருக்கும் பொழுது 95 ஆண்டு இடப்பெயர்வு வரும் பொழுது அந்த காலங்களிலே முதலுதவியாளராக ஒரு உதவியாளனாக எல்லா இடமும் சென்று செய்து கொண்டிருந்தேன். என்னுடன் சேர்ந்து வேற சில மருத்துவ மாணவர்களும் இணைந்து செயல்பட்டார்கள். அதுக்கு பின்பு நாங்கள் 95 இடம்பெயர்வு பொழுது இடம்பெயர்ந்து சாவச்சேரி பகுதி மற்றும் மருத்துவ பகுதிக்கு போயிட்டு பின்பு வன்னி நோக்கி போனோம். 1996 ஆண்டு அங்கே போய் நாங்கள் எங்களை இந்த முதல்வரியாளராகவும் மற்றும் பிறகு சில சத்திரசிகிச்சை கூடங்களில் உதவி மருத்துவராகவும் சில பயிற்சிகளை பெற்று நாங்கள் செய்தோம். அதில் போராளிகளுக்கும் மருத்துவம் செய்தோம். பொதுமக்களுக்கும் அரசாங்க வைத்தியசாலையில் வைத்தியர் பற்றாக்குறை இருந்த காலத்தில் எங்களை ஒரு உதவி வைத்தியர்களாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி வேலை செய்தோம். மீண்டும் 2002 சமாதானம் ஏற்பட்ட காலத்தில் என்னோட மருத்துவ கல்வியை 2003 ஆண்டு மே மாதம் நிறைவு செய்து எனது இன்டர்ன்ஷிப்பை முடித்து வைத்தியசாலையில் இன்டர்ன்ஷிப்பை முடித்தேன். அத்துடன் தொடர்ந்து அங்கு அதே வைத்தியசாலையிலே சீசர்கள் மற்றது கிஸ்டெக்டமி போன்ற அந்த கைனோகாலஜி கைனோகாலஜி சத்திர சிகிச்சைகளை பழங்கினன் டாக்டர் நவநீதன் அவர்களிடம் பழகி பெற்றுக்கொண்டிருந்து அதே நேரத்தில் சம நேரத்திலே அதுக்கு பிறகு ஏற்கனவே பீடியாட்ரிக்ல ட்ரைனிங் எடுத்தது. அதுக்கு பிறகு மெடிக்கல் ஓட்டிலையும் கொஞ்சம் நான் என்னுடைய ட்ரைனிங் எடுத்து அதே மாதிரி சர்ஜரி சைட்லையும் பழகினோம். ஏற்கனவே எங்களுக்கு சில சர்ஜரி அது நாங்கள் போர் மருத்துவ இதில் இருக்கும் பொழுது ரூமா சர்ஜரிகள் செய்த பழக்கத்தால கூட எங்களுக்கு அந்த ஸ்கில்லுகள் டெக்னிக்குகள் பழகி இருந்தபடியா அந்த சர்ஜரிகளிலே நாங்கள் இலகுவாக வளரக்கூடிய இருந்தது. அத்துடன் நாங்கள் வேலையை கூடிய கவனம் எடுத்து செய்து கொண்டிருந்தோம். மீண்டும் எனக்கு நான் என்னுடைய வேலையை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு போயிருந்தேன். அப்பொழுது புதிய வைத்தியசாலை கட்டப்பட்டு கொண்டிருந்தது. 2005 ஆண்டிலே பழைய வைத்தியசாலையிலே எனக்கு முதல் எங்களுடைய கருணாகரன் சார் விஓஜி அவர் ஒரு கண்ட்ராக்ட் பேசிஸில்
வேலை செய்யணும். அந்த நேரம் 4 பேர் தான் கன்சல்டன்ட் வேலை சொன்னேன். இல்லை அதிகமாக எல்லாருமே பேசிலே கன்சல்டன்ட் இன்னொரு பிசிஷனும், ஒரு கனடா சேர்ந்த ஒரு ஆங்கிலேயரான ஒரு சர்ஜனும், ஒரு இஎன்டி சர்ஜனும் வேலை செய்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஒரு ஒரு பீரியாட்ரிசன், ஒரு ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு ஆஸ்திரேலியனும் வந்து வேலை செய்தார்கள். அப்ப பிறகு பிறகு கொஞ்ச கருணாநிதி போனாப்புல அந்த கேப் இருந்தது. கொஞ்ச நாள் இடையில செய்யாத நேரத்துல தான் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்து கிள்ளச்சிக்கு வந்து இந்த மகப்பேற்று விடுதியை பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருந்தேன். செய்து கொண்டிருந்த காலத்துல ஆரம்பத்துல அப்பல சண்டை துவங்கவில்லை. ஆரம்பத்துல ஓரளவுக்கு எமர்ஜென்சி எல்எஸ்சிஎஸ் துவங்கி கொண்டு எலக்ட்ரிவ் மற்றதை அனுப்பி கொண்டிருந்தேன். அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது பிறகு எங்களோட சுகாதார திணைக்களத்திலிருந்தும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பிஓஜியம் இருந்தது. சுகாதார திணைக்களத்திலிருந்து வந்தவர் அங்கே இருந்த ஆக்டிங் பிஓஜியாக்களை ஒரு கிழமையும் ஒரு கிழமைக்கு ஒரு நாள் என்ற விஷயம் ரொட்டேஷன்ல வந்து செய்ய சொல்லிக்கிறோம். என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்களையும் பார்த்து இதுகளையும் பார்த்துட்டு அந்த ஒரு எல்லாம் சக்சஸா இருந்தபடியா இப்ப கஷ்டம் சில நேரத்தில் பிறகு இரவில் ஆம்புலன்ஸ் மூட முடியாத நிலைமை இருந்தது. அப்ப செய்ய சொல்லி பிறகு நான் அதிகமா எல்லா கேஸுகளையும் செய்ய துவங்கினேன். சில சிக்கலான கேஸுகளை முதலே ஐடென்டி பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி கொண்டது. பிறகு 2006ஆம் ஆண்டு சண்டைக்கு பிறகு கொஞ்சம் மோசமான நிலைமையா போயிட்டு இங்க அனுப்ப முடியாம போனது. பவுனியாட்டு தான் அனுப்ப வேண்டியிருந்தது. அது பிறகு கொஞ்ச நாள் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அதுக்கிடையிலேயே சண்டை துவங்குறதுக்கு முதலே கிளஞ்சி ஹாஸ்பிட்டல், புதிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகிட்டு புதிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்ச நாள் வேலை செய்து கொண்டிருக்கேன். சம நேரத்தில் முல்லைத்தீவில் சுனாமியால் பழைய ஹாஸ்பிட்டல் பாதிக்கப்பட்டதால் புது ஒரு பில்டிங் கட்டப்பட்டிருந்தது. அதற்குரிய தளவாடங்களும் ஓரளவுக்கு இருந்திருந்தது. ஆனால் அங்கே வேலை செய்ய வைத்தியர்கள் இருக்கவில்லை. அப்ப நான் போகும்பொழுது ஒரு வைத்தியர் இருந்தார். மற்ற ப்ரீஇன்டர்ன் வைத்தியர்களும் மற்றது தொண்டு வைத்தியர்களும் தான் வேலை செய்தார்கள். டாக்டர் சுதர்சன் ஒரு வைத்தியர் இருந்தார் மற்றும் இவர்கள் இருந்தார்கள். அப்ப நான் அந்த நேரத்தில் நானும் இன்னொரு ஒரு ஆளும் இங்கே கிள்ளைக்கிலேருந்து அங்கே போனோம். நான் போய் அந்த ஹாஸ்பிட்டல இயக்க வேண்டிய ஒரு செயல் இருந்தது. நாங்கள் இந்த நேரத்தில் டாக்டர் ஜெயகுலராஜா ஒரு வைத்தியர், அவரும் ரிட்டையர் பண்ணி போட்டு ஒரு ஆடிஎச்எஸ்ஸா இருந்தார் ஆக்கள் இந்த நேரத்தில். அதுக்கு பிறகு சுதர்சன் ஆடிஎச்எஸ் அந்த டாக்டர் சுதர்சன் நாங்க போய் அதை உருவாக்கி தியேட்டர்கள் புது ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்தோம், திறந்தோம். அதுக்குரிய தளவாடங்கள் இருந்தது, டேபிள்கள், லைட் எல்லாமே ஓரளவுக்கு கூட்டி இந்த அந்த தொடங்கினோம். அதுக்கு முதலே பழைய ஹாஸ்பிட்டல்லையே நாங்கள் ஓரளவுக்கு சீசர் அதில் செய்ய வேண்டிய நிலத்தை ஏற்பட்டது. சண்டை தொங்கிட்டது, மற்ற காயங்களும் இருக்கு. பிறகு அழகான ஒரு மாஞ்சோலை என்ற இடத்துல ஒரு வைத்தியசாலை, பெரிய வைத்தியசாலை இட வசதியும் இருந்தபடியா அந்த வைத்தியசாலையை நாங்கள் விஸ்தரித்து அழகாக கொஞ்சம் வைத்தியர்களும் வந்திருந்தார்கள். இந்த எங்களோட ஊரை சேர்ந்த வைத்தியர்கள் விரும்பி வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் வெளியூர்ல இருந்தும் சில பேர் விரும்பி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தாங்க. ஆனால் அந்த வைத்தியர்கள் எல்லாமாக 4-5 வைத்தியர்கள்லாம் இந்த வைத்தியசாலையில இருந்தார்கள். இருந்து வேலை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இந்த போராளி மருத்துவர் போராளிகளாக மருத்துவவியலும் எம்பிபிஎஸ் சேம் கேட்டகரி இந்த மருத்துவர்களோட உதவியை ஏற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் நாங்கள் எந்த காயங்களையும் வச்சு பராமரிக்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு டெம்பரரி செட்டுகளை நேம போட்டு காயங்களையும் நாங்கள் பராமரிக்க எல்லா காயங்களும் பிறகு எங்களது பில்டிங் காணாது செட்டுகளை போட்டு ஓரளவுக்கு நாங்கள் அவைகளையும் வச்சு அவையின் உதவியை மருத்துவ போராளிகள் மருத்துவர்கள் இருந்தார்கள். அவைகள் இடையும் எடுத்து நாங்கள் வேலை செய்தோம். எங்கட சீனியர் டாக்டர்ஸும் இருந்தார்கள். தெரியும், சீனியர் டாக்டர்ஸ் வந்து கனகாலமாக இந்த அனுபவம் உள்ள சுஜந்தன், சுதாகரன் போன்றவர்களும் அங்கே வேலை செய்வாங்க இருந்தார்கள். அங்கே சிவபாலன் டாக்டரும் வந்து என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் எல்லா பக்கம் வேலை செய்து எங்களோட மருத்துவ பணியை திறம்பட ஓரளவுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் திறம்பட ஓரளவுக்கு செய்திருந்தது. திறம்பட செய்தாண்டு நாங்கள் திறம்பட சொல்றதை விட எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதில் காட்டியது. அதுக்கு காரணம் அனுபவமானவர்கள் இருந்தார்கள். அப்படியே வேலை செய்திருக்கும் பொழுதுதான் எங்கிற வைத்தியசாலை ஓரளவுக்கு நல்லாக வேலை செய்தது. அதே சம நேரத்தில் கிழக்கு வைத்தியசாலையும் மிக திறமையாக வேலை செய்தது. அங்கே நாங்கள் எம்எஸ் இருந்த டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ஆடிஎச்எஸ்ஸாக இருந்தார்கள். பிறகு 2007க்கு பிறகு சத்யமூர்த்தி அவர்களே 2 பார்க்க வேண்டிய சதானந்தன் காப்பாக 2 பேர் சத்யமூர்த்தி அவர்களை பார்க்கிறது. அங்கே எங்களும் விட கூடிய வைத்தியர்கள் இருந்தார்கள்.
ரெண்டு வைத்தியசாலையும் சமநிலை சில பேஸ் ஹாஸ்பிட்டல்கள் இயங்கி வந்தது. மெயினா புதுக்குடிப்பில் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, சத்தியோவனம் டாக்டர் இருந்தார்கள். அங்கால நல்லா அவையில் டாக்டர் கதை சொல்லணும் அப்படி இருந்தாங்க. முழங்காவில் ரைட்டு நாகலை டாக்டர்ஸ் வேலை செய்யணும். இப்படி இதை விட சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்லாத ஹாஸ்பிட்டல்களுக்கு சில மருத்துவர்கள் போராளி மருத்துவர்களையே விட்டு பணியாற்ற வேண்டியிருந்தது சில சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு. அதே சம நேரத்துல இலிவர் மருத்துவமனை பல இடங்கள்ல வருது. சமாதான காலங்கள்ல சுனாமி போறது சமாதான காலங்கள்ல புலம்பெயர்ந்தவர்களோட உதவியோட இலிவர் மருத்துவமனையை விஸ்தரித்து அந்த மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்களும் வழங்கி அந்த மருத்துவமனை மூலமும் பல ஒரு பிரைமரி கேர் சென்டர் பிஎம்சி மாதிரி வேலைகளை செய்ய துவங்கினாங்க. அந்த மருத்துவமனை சில இடங்கள்ல பிஎம்சிக்கு மேலே ஒரு டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்ட்லையும் சில இடங்கள்ல வேலை செய்து இந்த இடங்களுக்கு நோயாளிகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். மேலே சிகிச்சைக்காக வவுனியா நாள் போக போக நிலமும் மாறிக்கொண்டது. பிற கிழமையில 2 நாள் தான் அனுப்பலாம், கிழமையில 1 நாள் தான் அனுப்பலாம், முதல் இரவு அனுப்பலாண்டு பகல்ல அனுப்பலாம், கிழமையில 1 நாள் தான் அப்படி நிலைமை இருக்க தொடங்கியது. ஆனால் அங்கே இருந்த வைத்தியர்கள் உண்மையிலே இரவு பகல் பாராது வேலை செய்தார்கள். டைமுக்கு அட்டம் பண்ணினார்கள், அந்த நேரத்தில் நின்றார்கள். இங்க இந்த வைத்தியர் எல்லாருக்கும் வைத்தியர்கள் மாத்திரம் இல்லை, வைத்தியர்கள், தாதியர்கள், உதவியாளர்கள், மருத்துவ போராளிகள், போராளி மருத்துவர்கள் எல்லாருமே அர்ப்பணிப்புடன் எல்லா சேவை செய்தார்கள். எந்தவித வேறுபாடுமின்றி சேவை செய்தார்கள். அதால கூடிய அளவுக்கு மக்களுக்குரிய சேவையை வழங்கப்படும். முக்கியமாக இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்தார். அதுதான் நாங்க முக்கியம். அதுக்கு பின்பு வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க வந்து எங்களுக்கு முன்பு கிளர்ச்சி இடம்பெயர்ந்து 2008 செப்டம்பர் மாதமே தர்மபுரம் நோக்கி நகரத்தில் வாழ்ந்து விட்டது. அதே மாதிரி எங்கட வைத்தியசாலை ஜனவரி 5ஆம் தேதி வள்ளிமனம் நோக்கி நகர்ந்த வைத்தியசாலை. அதே புதுக்குடிப்பு வைத்தியசாலையும் இயங்கிக் கொண்டது. வள்ளிமனத்தில் சகல வசதிகளுடன் இந்த தியேட்டர் லைட்டுகள் எல்லாம் கொண்டு போட்டு நாங்கள் செய்தோம். வள்ளிமனத்தில அதை ஒரு 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 போர் வலயமற்ற வலயமாக்கி மக்கள் அங்க இடம்பெயர சொன்னார். அப்போ கிளிநொச்சி பக்கத்திலே இருந்தும் முல்லைத்தீவு பக்கத்திலே இருந்தும் வள்ளிமலம் அந்த ஏரியா திருவிபுரம் வள்ளிமலம் உடையாகாட்டு பாதியை நோக்கி அந்த பாதியை புதுக்குடிப்பு அந்த பாதிகளை நோக்கி மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். நாங்கள் அந்த இடத்துல இந்த ஒரு வள்ளிமலம் பாடசாலையை எடுத்து வடிவாக ஒரு வைத்தியசாலை போட்டு செய்து கொண்டிருந்தோம். திரும்பவும் அந்த பாதியில போடுறவங்க நாங்கள் திரும்ப நாங்கள் வைத்தியசாலையில சரியான கஷ்டப்பட்டு தான் இங்க ஓய்வுரத்துக்கு பண்ணிட்டு கொண்டு வரோம். மற்றது ஆனந்தபுரம் பகுதிக்கு நகர்த்தினோம். பெரிய கஷ்டத்து மத்தியிலும் இந்த அளவுக்கும் முதலே நாங்கள் சில ஆயுதங்களை செய்யறோம். மேலே எங்கள்கிட்ட இருந்த எங்களோட ஊழியர்களும் எங்களோட இணைந்து செயற்பட்ட உதவியாளர்கள், நலன் விரும்பிகள், போராளி மருத்துவ போராளிகள் எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு நல்ல தலைமத்துவத்தோட இருந்த எல்லாருக்கும் வேலைகளை பிரித்து கொடுத்தோம். மற்ற நாங்கள் வேக்சின்களும் முதல் கிளிநொச்சியிலேருந்து வேக்சின் வந்து கிளிநொச்சி மாவட்டம் எடுத்தோம், முல்லைத்தீவு மாவட்டம். நாங்கள் இருக்கணும் முல்லைத்தீவு மாவட்டம் ஒரு பேர் வேக்சினை எடுத்து நாங்கள் மீன வேக்சினை வந்து அந்த நேரத்தில் கூல் ரூம் இல்லை எங்கள்கிட்ட. அப்ப நான் அடிஜோசில இருந்த ஸ்டோர் இருந்தது. ஆனா எங்கட இடத்துல முல்லைத்தீவுல நாங்கள் ஹாஸ்பிட்டலே வச்சு என்ன ஹாஸ்பிட்டல் நாங்கள் 20 வருஷம் கரண்ட் போட்டு கொண்டு வந்தோம். அங்கே வச்சு 24 ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கூல் ரூம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வைக்கணும். ஐஸ்லைன் ஃப்ரிட்ஜுகளும் குறைவாக இருந்த ஐஸ்லைன் ஃப்ரிட்ஜும் இருந்தது. அதே நேரத்தில் சமயத்தில் மற்ற ஃப்ரிட்ஜுகளையும் ஓரளவுக்கு சமாளித்து வச்சு தான் நாங்கள் வேலை செய்தோம். மேலே ஐஸ்லைன் எல்லாம் வைக்க வேண்டியது ஐஸ்லைன் இருந்தது. அந்த சுனாமி காலத்துக்கு பிறகு எனக்கு டொனேஷன் வந்தபடியே எங்களுக்கு ஓரளவுக்கு பொருட்கள் வந்திருந்தது. அதையும் நகர்த்தி ஒவ்வொரு சாமான ஒரு வைத்தியசாலையில எங்களுக்கு நகர்த்திக்கே சரியான கஷ்டமா இருந்தது முதல் ஆரம்பத்தில். ஆனா கொஞ்சம் டைம் கிடைச்சது எங்களுக்கு. மாவட்ட பொது வைத்தியசாலையிலேருந்து வள்ளிமலத்துக்கு நகர்த்துறதுக்கு டைம் கிடைச்சது. நாங்கள் முல்லத்திலேருந்து ஒரு வைத்தியசாலைக்கு நகர்த்தி கொஞ்சம் தங்கியை நகர்த்தி செய்தனாங்க. அப்ப டைம் கிடைச்சது. பிறகு நகர்த்துற டைம் சரியான பிறகு இருந்தது. ஆனா அந்த குளிர்சான சாமான்களை அரைவாசி பிரிச்சு ஏற்றி உடனே வைக்க இல்லாம சில சிஸ்டங்க டிசாஸ்டருக்குரிய அனைத்து மேனேஜ்மெண்ட்களும் ஓரளவுக்கு மேற்கொண்டோம். லொரியன்னா லொரியில சாமான ஏற்ற வேண்டி இருக்கு. மருந்து சாமான தோணும் செத்திரு மிகவும் அது சொல்லிக்க இலகுவாக இருக்கும். ஆனா ஒரு கஷ்டமான ஒரு பணியை
மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அதுக்கு எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்கா வேலை செய்யணும். அதுக்கு முதல் அந்த கிளர்ச்சி வேலை செய்யும் நாங்கள் ஒரு டீம் ஒர்க்கா வேலை செய்யணும். கிளர்ச்சி வேலை செய்யும் எங்களோட இங்க வள்ளிமனத்திலே இந்த இடம்பெயர்ந்த இதே கிளர்ச்சி வைத்தியர்களும் வேலை செய்யறாங்க. ஒரு 22ஆம் தேதி ஓரளவுக்கு இருந்த வைத்தியர்கள் எல்லாரையும் வேற சொல்லி போறார்கள். நாங்கள் கொஞ்சம் வைத்தியர்கள் போராளி வைத்தியர்களும் எஞ்சிடம் இருந்து திரும்ப போய் மாத்தல் என்ற ஒரு ஹாஸ்பிட்டலும் வேலை செய்ய கொண்டிருக்கேன். ஆனந்தபுரத்திலே வைத்தியசாலை மாத்திரையிலே ஒரு டிகிரி எடுத்து சிலதில் கொண்டு தியேட்டரை போட்டு ஆனந்தபுரத்திலே மெட்டர்னி கேஸ்கள் மற்ற கேஸ்களை இங்கே செய்யணும். எங்க மாத்தளங்க ஒரு ஸ்கூல்ல, பொக்கனையில் ஒரு ஸ்கூல்ல, ஆனந்தபுரம் ஸ்கூல், முள்ளிவாய்க்கல்ல ஒரு ஸ்கூல் அப்படி என்று செய்து கொண்டோம். எப்படி செய்து கடைசியாக முள்ளிவாய்க்கல்ல மேற்கில அந்த ஹாஸ்பிட்டல் இயங்குற நேரத்தில் மாத்தளையும் இயங்கி கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் பிறகு மாத்தளம் விட்டால் முற்று முழுதாக முள்ளிவாய் மேற்கிலே இருந்தது. ஆனா அந்த நேரத்திலே எங்களோட இருந்த டாக்டர் சுஜந்தன் அவர்களுடைய ஒரு டீம் இருந்தது. அதுல இந்த மருத்துவ பொருள் அவையில் ஒரு சைட்ல ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்து அதோட சேர்த்து தியேட்டர் எடுத்து செய்திருந்தாங்க. டாக்டர் சுதாகரன் அவர்களோட ஒரு டீம் இருந்து அவையில் ஷெல்டரை போட்டு உண்மையிலேயே அதை நீங்க இப்ப சொன்னால் எல்லாரும் ஜோசிமையும் உண்மையிலேயே அந்த அதுல மானிட்டர் எல்லாம் அதிலே வச்சு செய்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி எங்களை அதோட சேர்ந்துங்க ஜெனரேட்டர் எல்லாருக்கும் ஒன்றையே கொடுத்துருந்தாங்க. கரண்ட் 2-3 இடத்துல ஜெனரேட்டர் வச்சிருந்தாங்க. அதிகமா ஜெனரேட்டர் செய்யறதுக்கு கரண்ட் கொடுத்து கொண்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அந்த வேலைகளை நடந்தோண்டு. ஆனா எங்களால இயன்ற அதுக்கு பிறகு திரும்ப அங்கால பார்த்திருக்குங்க. கடைசி வெள்ளா முள்ளிவாய்க்கால் முள்ளியார்கள் மேற்கிலேருந்து திரும்ப வெள்ளா முள்ளிவாய்க்கால் மிகவும் சிரமத்தின் மத்தியிலே அதுக்கு பின்பு எங்களால வேலை செய்ய முடியாமல். ஆனால் இந்த தியேட்டர்கள் அதெல்லாம் முடிச்சு இயங்குற பொழுது எங்கள்கிட்ட மெடிக்கல் கேஸ் இல்லை. உண்மையிலே நாங்க வயிற்று காயங்கள் அதை செய்யணும்னா இன்டிபேட் பண்ணிட்டு கையால அம்பு கொடுத்து மசில் ரிலாக்ஸனை கொடுத்தோம்னா சர்ஜரி செய்யும். எத்தனையோ சர்ஜரி செய்யும். மசில் ரிலாக்ஸன் கொடுத்து செய்ய வேண்டிய சீசர்கள் ஸ்பைனல் கொடுத்து செய்யும். அப்ப அப்படி அந்த குறைஞ்ச வசதியில வேலையை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அப்படி அந்த நேரத்திலே நாங்கள் சில ஆளை நெருங்கின உடனே எங்களை எல்லாம் மீறி போனது வைத்தியசாலைகளும் தாக்கப்பட்டன. ஒன்றுமே செய்யல. ஆனா எல்லாம் சண்டைகள் க்ளோஸ் ஆகி வந்து கொண்டிருக்க பிரச்சனை. ஆனா எந்த நிலைமை வரைக்கும் நாங்கள் கடைசி காண அந்த வைத்தியசாலை இயக்கணும் என்ற கொடுக்க நான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் இந்த வைத்தியர்களோ மற்ற ஊழியர்களோ எல்லாரும் அந்த மருத்துவ போராளிகள் ஒரு மருத்துவர்கள் எல்லாம் அங்க எங்கட வேலை செய்த ஸ்டாஃப் நர்சிங் கூடி ஒரு கடின உழைப்பை செய்தார்கள். ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காம உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிய செய்கிறார். இதுல எங்கட அரசாங்க உத்தியோகத்தர் மாத்திரம் உள்ளது. எங்களோட ஸ்டாஃப் 11 பேர் நாங்கள் இழந்தோம். 11 பேர் இழந்தது. அதே மாதிரி கிளஞ்சிலையும் 10 பேர் இழந்து வைக்கணும் அப்படின்னு அங்கே இருந்த பிறகு இளைஞர்களும் எங்கட ஸ்டாஃப் 11 பேர். அதை விட போராளி மருத்துவர்கள் என்று கனவேற சொல்லலாம். இழந்து கொண்டே போய் எங்கட வைத்தியசாலையிலேயே திறமான மருத்துவர்கள் சும்மா இல்லாட்ட பேரை சொல்லி ஏதாவது தமிழனி சிவானம் என்று கனவு ஒரு தொகை வைத்தியர்கள் வந்தார்கள். அப்படி பல சந்தர்ப்பங்களை நாங்கள் வேலை செய்ய. ஆனால் எந்த நேரத்திலையும் ஒரு வைத்திய சேவையை செய்யணும் என்று ஒரு குறிக்கோளோட செய்திருங்க. ஆனா அதுக்குரிய அது முதலே நாங்கள் சூச்ச மெட்டீரியல் அதெல்லாம் கணக்கு ஸ்ட்ரோக் பண்ணியிருந்தோம். எனக்கு படித்த சரி. ஆனா உண்மையில 2005ஆம் ஆண்டு பிறகு 2006ஆம் ஆண்டு சண்டை துவங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேல் சுகாதார அமைச்சிலேருந்து ஒரு டிடிஜி வந்திருந்தார். அவர் வந்து பார்த்து பிறகு டிஜியா இருந்து செக்ரட்டரியாமாகி ரிட்டையர் பண்ணிட்டார். இப்ப அவர் உண்மையிலேயே பார்த்துட்டு புது ஹாஸ்பிட்டலையும் பார்த்தார். புது ஹாஸ்பிட்டலையும் பார்த்து அங்க இருந்த வேலை செய்கிற ஆட்களையெல்லாம் பார்த்துட்டு மிகவும் சொன்னேன். தான் சொன்னேன் தான் இப்படி செய்வீனம்னு தான் எதிர்பார்க்க வேண்டியது. அந்த வகையில சில நவீன முறைகள் இல்லாட்டிக்கும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலதுகளை செய்தோம். மருந்துகள் எடுக்க கஷ்டமா இருந்ததான் எடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தோம். ஸ்ட்ரோக் பண்ணினோம். சுவிட்ச மெட்டீரியல் எல்லாம் முதலே ஸ்ட்ரோக் பண்ணி இருந்தது கிட்ட. ஆனால் உண்மையில சில இதுகளுக்கு நாங்கள் உண்மையா
இந்த பிளட் பேங்க் செட்டப் எல்லாம் உண்மையிலேயே அந்த ஸ்கிரீனிங் செய்தான் அந்த பிளட் எல்லாம் ஏற்றணும். ஆனா சிசு செய்யறபடியா இந்த இதை சாட்டித்தான் எங்களோட ஃபேமிலி தீவிரோல இந்த இப்படியெல்லாம் நடக்கிறேன்னு சாட்டி எங்களுக்கு பிளாக் அனுப்பியிருந்தேன் உண்மையா. நாங்க ஸ்கிரீனிங் செய்யாம தான் பிளட் ஏற்ற வேண்டி இருந்தோம், உயிர் காப்பாற்றுறக்காண்டி ஏற்ற வேண்டி இருந்தது. அந்த நேரத்துல எங்களை சில ஸ்கிரீனிங்களை செய்ய முடியாமலும் இருந்தது. பிறகு மேல் வெளியேற்றத்து பிறகு அந்த வசதிகள் அந்த மீள் குடியேற்றத்திலேயும் இதே மாதிரி ஒரு கஷ்டத்தை கண்டோம் நாங்கள். மீள் குடியேற்றத்துல அப்ப நாங்க பிறகு திரும்ப 3 மாதம் போயிட்டு திரும்ப வரைக்கும் அந்த மீள்குடி கடைசியா போன டீமிலேயும் நான் ஒரு வைத்தியனாக இருந்தேன். அதை மீள்குடியேற்றம் வந்து திரும்ப 3 மாதம் 10 நாள் ஜெயில இருந்துட்டு திரும்ப வந்து 10ஆம் மாதம் 21ஆம் தேதி 22ஆம் தேதி 21ஆம் தேதி மீள்குடியேற்றம் துவங்கியது. அந்த டீமிலேயும் நான் இருந்தேன். அதுல இருந்து அந்த மல்லாவியில தான் முதலாவது மீறி மீள்குடியேற்றம் நடந்தது. அந்த மல்லாவி வைத்தியசாலைக்கு பொறுப்பாக அந்த நேரத்தில் நான் அங்கேயே 3 மாதம் தொடர்ச்சி அந்த வைத்தியசாலையில் இருந்தேன் வெளியேறாமல். நம்ம வெளியிட்டு வரும் பொழுது சரியான ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லை. எங்களோட ஆரம்பி டாக்டர் 1-2 MBBS டாக்டர் வந்திருந்தது, வந்துட்டு வேலை செய்தது. ஆனா நாங்க குறைஞ்ச வசதியோட டென்ட்டுகள் அது எல்லாம் தான் வேலை செய்தது. பிறகுதான் இந்த அடிப்படையா ஒவ்வொரு காலங்களா சென்றுதான் இந்த வைத்தியசாலைகள் ஒரு வளர்ச்சி அடைஞ்சது. ஆனா மீள்குடியேற்றத்திலே ஏன் சரியான கஷ்டத்தின் மத்தியில சில இடங்கள்ல புதுக்குடிப்பில எல்லாம் கண்டெய்னர்ல தான் இந்த வைத்தியர்கள் வேலை செய்யாங்க. கண்டெய்னர் பட்டியிலிருந்து ஹாஸ்பிட்டல் முற்று முழுதாக தரமட்டமாகி புதுசாக கட்டடம் கட்டப்பட்டது புதுக்குடி வைத்தியசாலை. அதே மாதிரி மெல்லவாய் வைத்தியசாலை இதான் இருந்தது. மெல்லவாய் வைத்தியசாலையும் புது கட்டங்கள் கட்டப்பட்டது. அப்படி பல இடங்கள்ல பல இதுகள் இருந்து திருத்தி அதை நிகழ்த்தி ஆனா இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. கொம்பையா மண்ணைக்கு இப்ப எல்லா இடத்திலையும் விசேட வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், இருக்கணும். ஆனா நாங்கள் இன்னும் அதை சேமிச்ச கூட்டம் வசதிகள் வேற வேற எங்களோட சர்வீஸ நாங்கள் கூட்ட பார்க்கணும். மக்களுக்கு அது அது செய்ய வேண்டியது எல்லாருடையும் கடமை. ஒரு தட்ட கடமை இல்லை. தனியா ஒரு வைத்தியசாலையின் பொறுப்பாளரோ அது இல்லை. அது மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லாற்ற கடமையும் நிபுணர்கள் எல்லாற்ற கடமையும் அந்த சர்வீஸை இந்த மாதிரி கூட்டலாம். மக்களுக்கு என்ன தெளிவுபடுத்தலாம் கன விடயங்கள் அதுல கருத்துல கொள்ளணும். முக்கியமாக உங்களுக்கு தெரியும் என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய்கள் ஒரு சாய்ஞ்சிருக்குன்னா அதுல தொற்றா நோய்கள்ல முக்கியமானது அக்யூட் என்சிடி. இப்ப ஒரு முந்தி பார்த்தா சண்டையில செத்து கொண்டிருக்க மாதிரி இப்ப ஆக்சிடென்ட்ல சாயினம் அவயவ இழப்பு டிஃபார்மிட்டி அப்படி கணக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. ஆக்சிடென்ட் வந்து கொண்டிருக்கு. அதுக்கு தரவுகளை எடுத்துக்கொண்டிருக்கணும். ஆனா அதுக்குரிய தீர்வுகளை காணாம இருக்கிறது. தரவு நடக்குது. கன்னடங்கள்ல குளத்துல சாயினம், கடையில சாயினம், ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா தீர்வுகளை தேடி போகணும். அதுக்குரிய வழிகளை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அதே மாதிரி முந்தின காலத்திலே எப்படியோ சைக்கிள் விளக்கியாவது இந்த சுகாதாரமாவுக்கு தங்களோட கிளினிக்கில் வீட்டு தரிசிப்புகள் வேக்சினேஷன்கள் போன்றவை கிளினிக்கில் செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப இப்ப நவீன வசதி வந்து எல்லாருக்கும் மோட்டர் சைக்கிள் கொடுத்துருக்கு. மற்றது ஆன்லைன்ல எல்லாமே என்டர் பண்ணி தண்டலாம். இப்ப ஒரு ஆளுக்கு எங்க வேக்சின் போடலைன்னா உடனடியாக தெரியும். அப்படி பல வசதிகளுக்கு மாற்றங்கள் இப்ப முந்தி ஒரு பிள்ளைச்சி வைத்தியசாலையில பிள்ளை பிறக்குதுன்னா ஒரு மாதத்துக்கு 175 மேல பிள்ளை பிறக்கும். முல்லத்திலேயும் இப்படிதான் 150 பிள்ளைச்சி 175 200 பேருக்கு மேல பிள்ளை பிறக்கும். இப்ப இப்ப பிள்ளை பிறக்கிற வீதங்கள் எல்லாம் குறைஞ்சு கொண்டது. பிறப்பு வீதம் குறைஞ்சு கொண்டது. ஒட்டுமொத்த இலங்கை எடுத்தாலே பிறப்பு வீதம் குறைஞ்சு கொண்டது. 2010 எடுத்தா 4,60,000 பிள்ளை பிறந்திருக்கு. 2020 எடுத்தா 3,10,000. இப்ப எடுத்தா நான் நினைக்கிறேன் 3 லட்சத்துக்கு போய் 2,70,000 இலங்கையில. அதிலேயும் பிறப்பு வீதம் ட்ரிங்கோவும் அம்பாறையும் தான் முதல் 2 அம்பாறையும் இறங்கி முன்னிலையில இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாம் குறைவா இருக்கு. அதிலேயும் வட மாகாணம் சரியான குறைஞ்சிருக்கு. கிளிநொச்சி மாவட்டத்திலே 1-2 ஊரை தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் பிறப்பு வீதம் குறைவா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? ஆஹ் பிறப்பு வீதம் குறைவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? பிறப்பு வீதம் குறைக்கு ஒன்று வந்து சில நேரம் பொருளாதார பிரச்சனைகளை யோசிக்கணும் முதலியா. இல்ல
ஒரு பிள்ளை பிறந்தா காணும்னு யோசிக்கணும், சில நேரம் பிள்ளைய பிந்தி பிறப்போம்னு யோசிக்கணும், அதுக்கு பிறகு லேட்டா மாதிரி பண்ற பிரச்சனை கணக்கு பிரச்சனைகளை யோசிக்கணும். பிறப்பு வீதம் குறைகிறதுக்கு நான் இந்த தனியா இலங்கை புறாவே பிறப்பு வீதம் குறையுது, அதிலும் குறிப்பா வருமானம் இன்னும் குறையும். அப்ப பிறப்பு வீதம் குறையிறதுக்கு காரணம் பொருளாதார பிரச்சனையை யோசிக்கலாம். இப்போ நீங்க முந்தி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிஹெச்எம் ஏரியா எடுத்தா, பிஹெச்எம் ஏரியான்னு ஒரு 3000 பேருக்கு ஒரு பிஹெச்எம் ஏரியா, அந்த 3000 பேருக்கு ஒரு பிஹெச்எம் ஏரியாவா இருக்கா, அந்த நம்பர் வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அதுல ஒரு இப்போ எடுத்தா ஒரு இடத்துல எடுத்தா அந்த அந்த ஒரு பிஹெச்எம் ஏரியா எடுத்தா 25 பேர், 25 பேர் தான் அங்க பிரெக்னன்ட் மதர் இருக்கிறோம். அப்ப ஆனா எல்டர்லி பாப்புலேஷன் கூடுது. இப்போ ஒரு இலங்கையில இப்போ தான் அரௌண்ட் 2,80,000 3,000 பிள்ளை எல்லாம் பிறக்குது. முந்தி பிறந்ததை பார்த்து 4 அதுக்கு முந்தின காலங்கள் இப்ப எங்கட விட்டு எடுத்தாலே 12 பிள்ளை. இப்ப அப்படி இல்லை, இப்ப 1 2 பிள்ளை தான் பிறக்கும். என்ன 2 3 2 இருந்தது, இப்ப 2 பிள்ளை பிறகு கன பிள்ளை மாதிரி வந்துட்டு ஒரு பிள்ளை தான் பிறக்கிறோம். அப்படி ஒரு பிரச்சனை மாறிக்கொண்டது. அதே நேரத்துல ஒரு வருஷத்துல 1,50,000 இறப்புகள் இங்க நடக்கு, இலங்கையில நடக்கு இறப்பு. ஆனா எல்டர்லி பாப்புலேஷன் கூடுது. எல்டர்லி பாப்புலேஷன் கூடிய எங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு சேலஞ்ச் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ல சேலஞ்ச் இருக்கு. எல்டர்லி பாப்புலேஷன் கூடிய சேலஞ்ச் இருக்கு. அப்ப அதுக்குரிய வசதி அதை எல்டர்லி பாப்புலேஷன் கூடினா உதவி காய் என்ற ஒவ்வொரு விஷயங்களாவே எங்களுக்கு தேவைகள் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இப்ப டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து 2022ஆம் ஆண்டு மட்டும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நடப்பதில் நான் பழகிய இந்த பிரான்ஸ்ல எம்ஓச்சா போய் கண்டால எம்ஓச் 2 எம்ஓச்சும் கவர் கொஞ்சம் ஒரு வருஷத்துல அப்புறம் திரும்ப முல்லத்தில ஆளிலேண்டு முல்லத்தி ஹாஸ்பிட்டல் போய் நான் டைரக்டரா இருந்தேன். நான் மீள்குடியேற்றத்திலே மல்லாவில வேலை செய்து முல்லத்திக்கு டைரக்டர்லேருந்து 2011 கடைசியிலேயே முல்லத்தி ஹாஸ்பிட்டல் டைரக்டரா திரும்ப போய் 2014 மட்டும் வேலை செய்து திரும்ப ஒரு போஸ்ட் கிராஜுவேட் தான் கொழும்பு போய் திரும்ப யாழ்ப்பாணம் வந்தது. அந்த காலத்துல முல்லத்திலேயே விசேட வைத்திய நிபுணர்கள் கன்சல்டன் ஆக்களை போட்டது 2012 தான். அதுக்கு மேல அங்கேயும் கன்சல்டன் இல்லை. இப்ப எல்லா இடத்துலயும் கன்சல்டன் இருக்கு. முல்லத்தி எடுத்தாலும் கன்சல்டன் இருக்கு. 2 விஓஜி 2 பிசன் 2 சர்ஜன் ஒரு சர்ஜன் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கணும். கிளச்சில இன்னும் கூட போட்டிருக்கணும் டாக்டர்ஸ் கூட டாக்டர்ஸ் இருக்கணும். ஆனா இப்ப யாழ்ப்பாணம் 2022 முதல் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல நான் எனக்கு தெரியும், நான் இதை கேட்க எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கள் எல்லாமே அந்த செக்ஷன் 1,33,000 பேஷண்ட் 2019 அப்புறம் கொரோனாவோட அந்த கொஞ்சம் பேஷண்ட் குறைவா இருந்த இடையில அப்புறம் திரும்ப கூடின ஒரு நாள் 2 தரம் கொரோனாலே இருந்தபடியே குறைஞ்சு கூடினது. ஆனா அப்புறம் இப்ப போன 2025ஆம் ஆண்டு இப்ப நான் வந்துட்டேன். 2025ஆம் ஆண்டு 1,55,000 பேர் இருக்கிறேன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் அட்மிட் பண்ணி. இது வந்து பரபோல ஹாஸ்பிட்டல் மற்றது அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் குருநாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாட்டிஸ்டிக் கிட்ட வரும். ஆனா ஆளணியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளணியிலும் கூட இங்க சரி அரவாசி தான் இருக்கும். ஒரு நர்சிங் ஹாஸ்பிட்டல் எடுத்தா 1,200 அங்க இருக்குன்னா இங்க 700 பேர் தான் இருக்கும். ஒரு ஹெல்த் ஹாஸ்பிட்டல் எடுத்தா 1,500 இருக்குன்னா இங்க 600 தான் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு காரணம் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வெளி மாகாணங்கள்ல இருந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னா அதுல எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் சில டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கூடின பேஷண்ட் அனுப்பி கொண்டிருக்கோம். இப்ப நாங்க சில வசதிகளை செய்ய வேண்டிய தேவை இப்ப இருக்குது. இப்ப பப்ளிக் பிரைவேட் இப்ப சில இடங்கள் இப்ப முல்லத்திலேன்னா சிடி ஸ்கேனர் இல்லை, கிளஞ்சிலே இருக்கு. ஆனா இப்ப சில திட்டமிட செய்யக்கே சில விஷயங்களை செய்யணும். இப்ப யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில புதனா வைத்தியசாலை மற்ற எக்ஸலன்ஸ் மெட்டர்னி போர்ட் இல்லை, மெட்டர்னி போர்ட் ஒரு டெம்பரரி மெடிக்கல் போர்ட் பில்டிங்லாம் இருக்கு. அதே நேரத்துல பிள்ளைஞ்சில பெரிய மெட்டர்னல் போர்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்கிறோம். இப்போ எங்க ஸ்பெஷாலிட்டிகள் இருக்கிற இடங்களுக்கு தேவையான இடங்களுக்கு தேவையானதுல நகர்த்த வேண்டும். சிறிய ஹாஸ்பிட்டல்கள்ல இருந்து தேவையான எல்லாருமே ஒரு இடத்துல பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்க தேங்கும், அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதே நேரத்துல என்ன மாதிரி சிகிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே நேரத்துல எங்களோட தடுப்புல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி சிகிச்சைக்கு முன் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்கள் இப்ப மாநிலத்தில் ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்கு. அதுல எவ்வளவு பேர் பயன்படுத்தணும்ன்றது சரியா ரீஹபிலிட்டேஷனும் முன்னுரிமையா கொடுக்க வேண்டிய தேவைகளும் இருக்கு. இப்ப புலம்பெயரில் இருக்கிறார்கள் நியமன உதவிகளை செய்யணும். என்ன சில உங்களுக்கு தெரியும், மருத்துவ உதவி என்றது பெரிய ஒரு தேவையாக இருக்கின்றது.
செய்த அரசாங்கம் செய்து புலம்பெயரும் செய்யணும். இப்ப பிற அரசு சார்பு நிறுவனங்கள் செய்யறது கொஞ்சம் குறைவு. இப்ப அது செய்யறது சரியான குறைவு. ஆனால் நல்ல புலம்பெயர் இருந்து சப்போர்ட் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டு தான் எதிர்பார்க்கணும். ஹை ஸ்டாண்டர்டு எதிர்பார்க்க வடமாநிலத்தில் 4 டிஜிஹெச் இருக்கு. இந்த 4 டிஜிஹெச்ல டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பெரிய அளவில் இயங்கி கொண்டிருக்காங்க. அடுத்ததாக வவுனியா ஹாஸ்பிட்டல், அதுக்கு பிறகு தான் கிள்ளச்சி ஹாஸ்பிட்டல், அப்புறம் மன்னர், முல்லைத்தீவு, அப்படி டிஜிஹெச்கள் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் இப்ப மெல்ல யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பையோ மந்தியோ நல்லா இயங்கி கொண்டிருக்கு. உம் அஹ் அப்போ போருக்கு பின் சில விஷயங்களை டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு வரணும். ஆனா அந்த டிஜிட்டலைஸ் இன்னும் காணாது. உங்களுக்கு தெரியும், இந்திய எங்களை டிஜிட்டலைஸ் சொல்லிக்க இப்போ அட்மிஷன் அதனோட டிஜிட்டலைஸ் பண்ணி கோடிங் உங்களுக்கு தெரியும். இப்போ ICD-10 எல்லாரும் இதுல இருக்காங்க. மெடிக்கல் டேர்ம்ல உள்ளார்கள், மெடிக்கல் டாக்டர்ஸ் இல்லை இல்லை இருக்கணும், எல்லாருமே இருக்கணும். அப்போ ICD-10 இதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் இன்டோர் மொபிலிட்டி அண்ட் மோட்டாலிட்டி ரேட் பார்க்க EIMR. அது இப்ப இனி ICD-11 இல்லாத முறையில அதை பார்க்கறதுக்கு கொண்டு எங்களை ஸ்டாட்டிஸ்டிக்களை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரையினோம். ஆனா அது இன்னும் இன்னும் முன்னேற்றம் பெறும். உங்களுக்கு தெரியும், மேல நாடுகள்ல இருக்கிற மாதிரி முன்னேற்றங்கள், ஒரு பேஷண்ட் டாக்குமெண்டேஷன் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்றது எங்க இடத்துல காணாது. இப்பதான் கொண்டு கொண்டு வரணும். ஆனா இப்ப இந்தியாவில இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள்ல அந்த டிஜிட்டலைசேஷன் முன்னுக்கு வருது. ஏனெனில் எங்களோட வடபகுதியில் இருக்கிற இங்க இலங்கையில இருக்கிற வடபகுதி மாத்திரம் இல்லை, இலங்கையில இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூடி அந்த டிஜிட்டலைசேஷன் இல்லை. பேஷண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது அந்த அளவுக்கு இல்லை. நான் போய் பார்த்திருக்கேன், கொழும்பு அங்கெல்லாம் போய் பார்த்திருக்கேன். அப்படியான பிரச்சனை இப்ப ஒரு வைத்தியசாலையை இயக்குற அப்ப அந்த அந்த பிரச்சனையே இருக்கு. உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் பேங்க் சில இந்த சில என்னன்னு சொல்ற ஐயல்லான்னு சொல்றாங்க, அந்த சில விஷயங்களை செய்ய சொல்லி இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்கை ஒழுங்கா டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கை எடுங்கன்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க். மற்றது பேஸ் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா செய்ய சொல்லி, மற்ற எமர்ஜென்சி ஒப்ஸ்டட்டிக்கா இதை பார்க்குது, மற்ற சில விடயங்களை இதை குறைக்க சொல்லியிருக்கிறோம். பெர்னேட்டல் மோர்டாலிட்டி அதெல்லாம் குறைக்க சொல்லி, அந்த விடயங்களை பெர்னேட்டல் மோர்டாலிட்டியும் நாங்கள் முந்தின இப்ப கொஞ்சம் காலமாக ஒரு ட்ரெண்ட் வருது. கனகாலமாக பிள்ளைலாம் இருக்காங்க, எல்லாருமே இப்ப பிள்ளைய கவர்மெண்ட் வெளிக்கிறேன் சரியான ஃப்ரீட்டம்கள் எல்லாம் வேற துவங்குது. அப்ப அந்த பிரச்சனையும் உண்டு. கனகாலமா சிகிச்சை அளிக்காம இருந்த இப்போ ஒரு சில பேர் அதுக்கு இப்ப ஒரு முடிஞ்ச கனகாலமா போயிட்டு என்னாலும் இப்ப கொஞ்சம் சப்போர்ட் மதர்ஸ் முதல் 6 கொண்டு இருந்தது, இப்ப நான் நினைக்கிறேன் கூடிக்கொண்டு வருது. முதல் 6 அம்மாக்களுக்கு ஒரு இதா இருந்தது, இப்ப குறைஞ்சு கொண்டு வருது. நினைக்கிறேன் 5 4 கொண்டு மாறி கொண்டு வருது. சப்போர்ட் மதர். இப்ப அப்படியான விலைக்கு நாங்கள் ப்ரீடம் மதர் ஸ்கூலோ விலைக்கு நாங்கள் அதுக்குரிய வசதிகளை செய்ய வேண்டும். மற்ற NIC நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் இப்ப வசதி வாய்ப்புகள் கூட இருக்கு. அதுக்குரிய வசதிகளை நாங்க செய்ய ஒரு இன்குபேட்டர்ஸ் இந்த நம்பர்ஸை கூட்ட வேண்டி இருக்கும். இந்த குறைஞ்ச மாத பிள்ளைகளை கூட கேட்க நாங்கள் அந்த இன்குபேட்டர் வசதிகளை கூட்ட வேண்டி இருக்கும். அதே மாதிரி போட்டோ தெரப்பி, டபுள் இப்ப எல்லாமே அட்வான்ஸா இருக்கு. ஒரு நோயாளியே என்ன மாதிரி அதை வருத்தக்கான கூடின வீதம் குவாலிட்டி உண்டு. இப்ப குவாலிட்டி சர்வீஸ் அவுட்புட் அவுட்கம் இதுல ஒரு இம்பாக்ட் வரணும். ஒரு நோயாளியே ஃபுல்லா என்ன மாதிரி மாத்தி அவங்களுக்கு தெரியும், நான் கேன்சர் என்ன முற்றுமுழுதான் மாத்தி ஒரு நோமலான ஆளா கொண்டாடுற மாதிரியான தேவைகளுக்கு இப்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு. அந்த அட்வான்ஸுகள் எங்கட நிறுத்தத்துக்கு நகர்ந்தாலும் அதுல எண்ணிக்கையாக காணாம இருக்கு. இப்ப கூடுதலாக இப்ப சப்பரேட் மாதிரி கூட ஃப்ரீட்டம் வருதுன்றா எங்களுக்குரிய இன்குபேட்டர் வசதியை குறைவா இருக்கும். NICல வெண்டிலேட்டர் வசதியை குறைவா இருக்கும். ICUல வசதியை குறைக்கும். இப்போ மற்ற இது ஒரு பக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட் பக்கத்துல மோனிட்டர் மல்டிபிள் அமௌண்ட் குறைவா சில ICU பெறும். மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் ஒரு நோயாளி படிவா பழக்குவோம். நினைக்கிறேன் இந்த டாக்டர்ஸ் நேம இடத்துல எங்களை டிரெக்டர் நேம இடத்துல கொஞ்சம் மாத்தி கொண்டு வர டீச்சிங் இருந்தாலும் காணாது. கொஞ்சம் இடங்களுக்கு பெற்றுகளை மாத்திக்கணும். இப்பயும்
ஒரு நோயாளி படுக்கக்கூடிய பெட் காணாம இருக்கு. அது முக்கியம் இது இல்லாம இருக்கு. இப்ப சில சும்மா ஜாழ் மாவட்டத்தை எடுத்தாலே டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கூட வெளியில இருக்கிற பெட்டின நம்பர் கூட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் 1500 சொச்சம் பெட் இருக்கு. அதிலும் கூட கூடின பெட்டு தான் வெளி ஹாஸ்பிட்டல்களே இருக்கு. ஆனா எங்கட பெட் ஆக்குபென்சி ரேட் எடுத்தா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் 80க்கு மேல இருக்கு. அந்த அதுக்கு மேல போகக்கூடாது, குறையத்தான் வச்சிருக்கோம் பெட் ஆக்குபென்சி ரேட். 80 அரௌண்ட் 80 வரைக்கும் 84 83 இருக்கு பெட் ஆக்குபென்சி. பெட் ஆக்குபென்சி ரேட் அவ்வளவு கூட இருக்க ஒரு கூட எங்கட ஹாஸ்பிட்டல் நான் நினைக்கிறேன் இலங்கையில மற்ற ஹாஸ்பிட்டலையும் செட்டிட்டு. ஆனா சில ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் இல்லை. சிகிச்சை அளிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளிக்கணும். சில பொருட்களை தேவையான இடங்களுக்கு அந்த பொருட்களை கொடுக்க வேண்டி பொருள் இல்லை கடைசி. இப்பத்த நிலைமையில சில சாமான்கள் வேண்டிய இல்லாம தான் இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு பிக்சேஸ் செய்யறதுனாலும் அந்த சாமான் இல்லாம இருக்கு. அத வேண்ட வேண்டி வேண்ட வேண்டி இருக்கும். அப்ப அதே ஒரு ஒரு வேண்டதும் பிரச்சனை. கவர்மெண்ட்லயும் சிலதுகள் இல்லாம இருக்கு. அப்ப வேண்டதுக்கும் எல்லாருக்கும் வசதிகளும் இருக்காது. அந்த அப்படியான உதவிகளை சில இடங்கள்ல செய்ய வேண்டி இருக்கும். தேவையான ஆட்களுக்கு சில சில பேருக்கு எல்லாமே இருக்கும், பிரைவேட்டுக்கு போகணும். சில பேருக்கு கவர்மெண்ட் இருந்தாலும் சில பொருட்களை வேண்டக்கூடிய இருக்கும். சில பேருக்கு ஒன்றுமே செய்யல நிலைமையும் இருக்கும். அப்ப உண்மையில நீங்கள் ஒரு அமைப்பா இருந்தால் ஒரு ஆளுக்கு என்ன தேவை என்றது தேவையான ஆளுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டிய ஒரு இதை செய்யறது நல்லம்ன்றது என்ற கருத்து. இனி வருங்காலம் எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று முன்னேற்ற பார்க்கணும். மற்ற என்ன தேவையோ அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சில நேரம் ஸ்டெண்டை போட வேண்டு விரும்பினோம். ஸ்டெண்ட்னா அந்த ஸ்டெண்ட் சைஸ் இல்லாம இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப சூழ்நிலையில சென்ட வெளியில பேசுறது வேண்டினாலும் குற்றம். அப்ப அந்த சைஸ் ஸ்டெண்ட் இல்லைன்னா போடவே இல்லாது. ஆனா அந்த ஸ்டெண்டை நாங்கள் வேண்டி கொடுத்தா அந்த பேஷண்ட் இலகுவா போடும். அதே ஸ்டெண்ட் இல்லைன்னா வெளியில போய் ஸ்டெண்டை போடுங்க, அந்த காசு எல்லா காசும் போடும். அப்ப ஒரு நடத்துறது குறைஞ்ச ஆளுக்கு அந்த சென்டர் வேண்ட முடியாத நிலைமை இருக்கும். அப்படியான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும். அதுக்கும் அதே என்ன மாதிரி இப்ப சில இடங்கள்ல நான் இந்திய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு அந்த விஷயங்களை பூர்த்தி செய்ய நேரம் தெரியும். நான் இடையில இல்ல, நான் இப்ப 3 வருஷம் இல்லை, இப்பதான் திரும்ப வந்திருக்கேன். இப்ப ஒரு ஒரு நிமிஷம் ஒரு திரும்ப நான் வந்திருக்கிறேன். ஆனா மற்ற ஹாஸ்பிட்டல்களையும் நல்ல நோயாளர் நண்பர் சங்கம் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வச்சிருக்கிறோம். அதுகளுக்காலையும் சில தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் எடுக்க கணக்க சேலஞ்ச் இருக்கு. ஒண்ணு நீங்க மருந்தே பேஷண்ட் அதுகளாண்டு தான் பார்ப்பீங்க. இன்னொரு பக்கம் இருக்கு, ஒரு வைத்தியசாலை இருக்கு. பேஷண்ட் நான் சொல்லுவேன் பெட் சீட் துவைக்கிறது, லோன்ரி சர்வீஸ், மற்றது வேஸ்ட் அனுப்புறது, மற்றது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதுல எல்லாம் சில இடங்கள். அதால மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் இடையில சில முரண்பாடு. இப்ப கொழும்புல போனா வேஸ்ட் வாட்டர் மேனேஜ் ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா நான் அங்க போய் கொழும்புல பார்த்தேன், வேஸ்ட் வாட்டர்களை கனெக்ட் பண்ணினோம் அவன் கொமன் இதுல. ஆனா இங்க வேஸ்ட் வாட்டர் நாங்கள் ஒவ்வொரு இதுலும் தனித்தனி தான் செய்யணும். ஏன்னா இங்க டவுன் பிளான் இல்லை, ஒன்றும் இல்லை, வேஸ்ட் வாட்டர் செய்யணும். அதே மாதிரி வேஸ்ட் இன்சுரேஷன் செய்யணும். இன்சுரேஷன் போட்டா மக்கள் பிளான் முழுக்க போட்டாங்க. இப்ப இன்சுரேட்டர் போட்டாக்கு ஒரு 20 லேண்ட் எடுக்கணும், இன்சுரேட்டர் வேண்டிக்கு எடுக்கணும். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அப்படி நாங்க அடிப்படை வசதியிலேருந்து ஒவ்வொரு வசதி. மற்றவங்களுக்கு தெரியும், கிளீனிங் ஒரு வைத்தியசாலையை கிளீனிங் செய்யறாங்களுக்கு குறைஞ்ச சம்பளத்துல இப்பத்தானே ஒரு இந்த கூட்டினபடியா 1700 சம்பளம் கொடுக்கிறோம். ஆனா எங்க இடத்துல 180 பேர் வேலை செய்யணும். எங்களை கிளீனிங் சர்வீஸ் 180 பேருக்கு மேல பேர். ஆனா அவை காணாது, கிளீன் செய்யறது காணும். அவையோட சேலரியும் காணாது. சேலரியை கூட்டா அதுக்கு கவர்மெண்ட் செய்யணும். அடிப்படை சம்பளம் டெண்டர் எடுக்க குறைச்சி 1700 கிடைக்கணும். அதுலயும் ஓவர் டைம் செய்யறதுக்கு காலமே 7 6:30 வந்தா பின்னேரம் 4 5 மணியான வேலையிலும் ஒரு ஆளுக்கு 1700 750 சம்பளத்தோட வேலை செய்யணும். அப்ப அப்படியான வசதிகளை மாற்றணும். இப்ப ஒரு கிளீன் செய்யற ஆட்களுக்கு நம்பரை கூட்டணும், அவங்க சேலரி கூட்டணும் தான் நம்ம வேலை செய்யணும். எங்களுக்கு எல்லாம் சரி 180 பேர் வேலைக்கு வந்தா பெறாயினம் செய்யணும். என்ன சம்பளம் குறைவுன்னா பெற மாட்டோம். அப்படியான சேலஞ்சுகளை எல்லாம் நாங்க எதிர்கொள்ளணும். அதுல கவர்மெண்ட்டும் செய்யணும்,
அப்படி இல்லாட்டி நாங்கள் இது உதவியாளராக நாங்கள் போட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா வைத்தியசாலை நோயாளி ஒரு ஆள் படுத்திருக்கேக்கு அவருக்கு நிம்மதியா படுக்கணும். பெட்டில பெட்ஷீட்டுகளை மாத்தணும். எல்லாராலையும் பெட்ஷீட் கொண்டு வரல, அது மாத்தணும். அதே இதுல அவர் ஒரு வாஷ்ரூமுக்கு போனாலே நிம்மதியா போகணும். அந்த வசதிகள் அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் நடந்து கொண்டு இவ்வளவு மேக்சிமம் ட்ரை பண்ணி செய்து கொண்டு வருது. ஆனா அந்த இதுகள்லயும் மாலணிகளை கூட்டி கிளீனிங் பெட்டுகள் இன்னைக்கு கூட்டணும். அதே நேரத்தில் மற்ற சின்ன வைத்தியசாலைகளையும் சின்ன சின்ன பிரச்சனை கூட்டி செய்ய வேண்டியது அது எல்லாத்தையும் பொறுப்போம். அது இப்ப இதுல சொல்லலாம். நீங்கள் இதுல இருக்கிறார்கள் செய்ய வேண்டியது சில விடயங்கள் இருக்கிறது. எது சாமான் சில தேவையான நான் சொன்ன மாதிரி ஒரு நியோனேட்டல் வெண்டிலேட்டர் கொடுக்குறதோ, ஒரு இன்குபேட்டர் கொடுக்குறதோ, இல்லை ஒரு ஐசியூல ஒரு வெண்டிலேட்டர் கொடுக்குறதோ, ஒரு டயாலிசிஸ் மிஷினை கொடுக்குறதோ. டயாலிசிஸ் கூடி பிரச்சனை இருக்கு. டயாலிசிஸ் கூடி சிலர் காணாது. டயாலிசிஸ் மிஷின் காணாது. உண்மையில ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் சில வேஸ்ட் ஹாஸ்பிட்டல் 2 மிஷினை வச்சு கொண்டு இருக்கிறது கோஸ்ட் எஃபெக்டிவ் இல்லை. கூடின மிஷினை வச்சு கொண்டு வேலை வெங்கட ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இல்லை. கோஸ்ட் கூடின மிஷினை அதுல கூட சிலர் காணாதால சில பேருக்கு பெரிட்டோனல் டயாலிசிஸும் செய்ய வேண்டியிருக்கு. அதை வீட்டுல வழக்கி போட்டு விட்டு செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாறி விடயங்களை சில அது அந்தந்த இடத்து அந்த பொறுப்பா இருக்கிறவர்களை தான் கேட்க வேண்டி இருக்கும். ஆனா நாங்க அது இப்ப வேற அந்த சேலஞ்சு நாங்க சொன்ன மாதிரி எல்டர்லி பாப்புலேஷன் கூடுதல ஒரு சேலஞ்ச் இருக்கு. பிள்ளை பிறப்பு குறைய விதைக்க வருது. அதே நேரத்தில் சப்போர்ட்டல் குரோடி அதை வெயிட் பண்ணி ஜெயிக்க ரிமேட்ச் பேபின்ற எண்ணிக்கையோடு இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணி வேண்டி இருக்கு. ஒவ்வொரு பக்கத்திலையும் வேலை செய்ய வேண்டி இருக்குது. நேரம் வந்துட்டு போறதாக நீங்கள் உங்களோட கேள்விகளை இதில் கேட்போம். நாங்கள் வரலாற்றில் நீங்கள் முதல் தொடங்கின ஆரம்பத்தை பற்றி கொஞ்சம் கேள்வியில் கேட்போம். 2009 ஆண்டுக்கு திரும்பி போவோம்னு சொன்னால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட உங்களோட எண்ணிக்கையின்படி எவ்வளவு பேர் இறந்திருப்பார்கள் நினைக்கிறீங்க அந்த யுத்தத்துல? அந்த நேரம் உண்மையில இறந்தது எல்லாருமே இடத்துல இறந்தோட கொண்டு வர மாட்டேங்குது தானே. ஓ, ஆனால் எங்கட சில நம்ம முந்தைய ஒரு இது இருந்ததானே இறந்த உடலை இல்லைன்றாலும் ஆஸ்பத்திரி கொண்டு இருக்கணும். இறந்தாங்க கொண்டு வந்துதான் அங்க இருந்து கிளிக்க முடியும். இறந்துட்டு உடலை கொண்டு வர மாட்டேன். மற்றது எங்கள்கிட்ட முறந்தை இறக்கணும், ஆக்கள் இறக்கிறோம். ஆனா நாங்கள் அதுல ஒரு பதிகொண்டை வச்சு தாட்டு கொண்டிருந்த நாங்கள் உண்மையில அந்த நம்பர்கள் எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த நம்பர் இப்ப எங்கட ஒவ்வொரு காலங்காலமா ஒரு இதுலயே இறந்து கொண்டு நாளைக்கு 25-30 எங்கட வைத்தியசாலையில இறந்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்க கணக்கு பார்த்தா தெரியும் தானே உங்களுக்கு விளையாண்டு 20-25 பொறுத்த நேரங்கள் அப்படி இறந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு. எங்கள்கிட்ட மாறது பெறாதது வெளியில தான் தெரியும். ஆனா இப்ப கணக்க பார்க்கலாம். இந்த முதல் இந்த சனத்தொகை என்ற கணக்கு குறை இருந்ததுகளை வச்சு நாங்கள் ஒரு கணக்கு பார்க்கலாம். இப்பயும் அந்த தகவலை எடுக்கிறதுனா வடிவா எடுக்கலாம். இருக்கிறார்கள் சில பேர் சில இடங்கள்ல குடும்பங்கள் ஒரு ஆள் தப்பி இருக்கு, சில இடத்துல 2 பேர் தப்பி இருக்கும் ஒரு குடும்பத்துல. அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தப்பினாலும் சில வெளிநாட்டு போயிருக்கும். அப்ப அந்த உண்மையான நம்பரை எடுக்கிறது அது ஒரு தனி வேலையா எடுக்கும். அது சரியான முறையில எடுக்கிறப்ப ஒரு நடுநிலையான ஆக்கள் இருந்தா அந்த தகவலே எடுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அது பக்கச்சார்பு இல்லாமல் ஒரு நடுநிலையான டீம் ஒன்று இருந்து அதை நீங்க அந்த நம்பரை எடுக்கிறது முக்கியம் என்றதை இந்த கருத்து. எங்களை வைத்தியசாலை ஆனா எங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. நான் கடைசியில கொண்டு நாங்க அதை உண்மையா கவனிக்கல. எங்களோட கிளாக்காக எந்த பண்ணிக்கொண்டே இருந்தேன். நாங்க அதை கம்ப்யூட்டரை விட்டுட்டு வந்துட்டோம். அப்படி ரெண்டாக்கள் ஒரு நம்பர்கள் ஒரு நாளும் பதிவிட்டு கொண்டே இருந்தது எங்களோட ஹாஸ்பிட்டல்ல. ஆரம்பத்திலிருந்து முடியுங்கான பதிவிட்டு கொண்டு வந்தாரு. அது ஒரு 2 கிளாக்காகலேருந்து அதுகளை மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருந்தது. பதிஞ்சு போட்டு கொண்டு தான் நான் டாக்குமெண்ட்ஸ் என்னட்ட இல்ல. ஆனா ஒரு நடுநிலைமையான இன்னைக்கே எடுக்கணும். ஒரு ஜிஎஸ்டி நாம எடுத்து வெளியில இருக்க கடன் எடுத்து பதிவு செய்யப்பட்டவர்கள் எடுத்து ஒரு நலமா எடுக்கலாம்ன்றது என்ற கருத்து. அடுத்தது பல முன்னாள் போராளிகள் இறந்தது பின்னர், விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் கூட பலர் இறந்தது. பலர் அன்யூஷுவல் கேன்சர் இறந்தது ஒரு கணிப்பு இருக்கிறது. அதை பற்றி ஏதாவது உங்களோட அபிப்பிராயம்? இப்ப அதுல இருக்கிறோம். அதுல இப்ப எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் தானே, நான் போராளியா இருந்தா நான் இப்ப உங்களை ஆரம்பத்திலே சொன்னேன் தானே, நான் அதிலே அதுல ஒரு
போராளியாண்டு மருத்துவ உதவியாளர் பிறகு மருத்துவராகி பிறகு இருந்து வந்து நான் இப்ப எனக்கும் அந்த கேன்சர் பேத்தம் வந்தது. ஆனா நான் நான் சீட்டு அழைச்சேன். நான் சீட்டு அழைச்சு ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச 2 3 பேர் இறந்திருக்கலாம். என் நண்பர்கள் இறங்கிட்டிருக்கிறோம். இனத்துல ரெண்டும் பெருசான ஒரு கண்டுபிடிப்பு. சில பேர் கேன்சரால இறந்திருக்கிறோம். ஒன்று அந்த பாப்புலேஷன்ல எத்தனை பேர் கேன்சர் இருக்காண்டு ஒன்று தெரிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்குமே எனக்கு அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தெரியும். ஒரு பாப்புலேஷன் எவ்வளவு பேர் பெருகினப்பட்டு. ஆனா இப்ப நவீன முறையில இறந்தாக்கள பூரா போராளிகள் இருக்கிறோம். கேன்சர் இறந்தாக்கள் போராளிகளும் இருக்கிறோம். ஆனா இப்ப நவீன உணவு முறைகள் அதுகள்ல கணக்கு பிரச்சனைகள் இருக்கு. நவீன உணவு முறைகள், கெமிக்கல் பல இதுகள் இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப அது வாரக்கூடிய காரணங்கள் பல இருக்கலாம். கெமிக்கல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் 90ஆம் இந்த சண்டை எத்தனையோ காலமாக சண்டை நடந்த ஒரு இடம் தான் எங்களிடம், தமிழிடம். அப்ப அது காசினோஜெனிட்டிகள் இருந்திருக்கலாம். ஒரு வகை ஏதோ ஒரு வகையில அது என்ன வகையில போனதுன்னு தெரியாது. எனக்கு கூடி நான் வேற பிரச்சனை இருந்து பிறகு சர்ஜரி செய்து பிறகுதான் தெரியும் இதுதான் பிரச்சனை. அதுக்குரிய காரணம் கிரிப்டோஜெனிக். என்ன காரணம்னு எனக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்காத என்ன கேன்சர் காரணங்கள் வந்ததுன்னு இருக்கலாம். தெரியாது. நீங்கள் அதுக்குரிய அதையும் ஒரு ஒரு ஆராய்ச்சியா சற்று தகவலை எடுத்து செய்யக்கூடியவர்களா இருக்கணும். மேலே அதை தகவல் எடுத்து அதுல செய்யறது நல்லம். வேற யாருக்காவது முதலும் கதைச்சிருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் உதவியும் எங்களுடைய உதவியை எடுத்து எங்களுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் மருத்துவ பீடத்தின் உதவியும் எடுத்து அதை இப்படியான முன்னின்று ஒரு செய்வது முயற்சியை நல்லது. நீங்கள் எடுக்கிறதான் கூடுதலாக நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். நீங்களும் நாங்கள் இதெல்லாம் எங்களை பெரியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் உதவியை செய்யலாம். எங்களை விட பெரியாக்களும் இருக்கிறோம். அவையோட கதைச்சு வேணும்னா கோஆர்டினேட் பண்ணி அதுகளை நாங்கள் கோஆர்டினேட் பண்ணலாம். அதுகளை அதுகளை உதவியெல்லாம் வந்து பெருசா எங்களோட இருக்கும். ஹெல்த் கேன்சருக்குரிய ஸ்பெஷலிஸ்டோடையும் முக்கியமாக மருத்துவ பீடத்தின் அவைகளோட பீடாதிபதி மற்றது சமூக மருத்துவத்துறை ஆக்களோட கதைச்சு அவையிலும் இதையும் கேட்டு நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு சர்ச் மாதிரி செய்யறதுக்கு இந்த ஸ்டடி ஒன்று செய்யறதுக்கு யோசிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல எடுக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும் நீ தனியா வெளிப்புற ஆதார வைத்தியசாலையில இருக்கிற அந்த அந்த பகுதியில இருக்கிற புற்றுநோயல் பிரிவு இனி அரசாங்கம் ஒரு கடிதம் போட்டிருக்கு. நீங்க அதை படிப்படியாக அதை தனியை இயக்கிறதுக்கு மகரகா மாதிரி தனியை இயக்கிறதுக்குரிய வசதிகளை செய்ய சொல்லி இருக்கிறோம். அப்ப இவ்வளவு காலம் அதில் இருக்கிற ஒன்காலஜிஸ்ட் ஒன்கோசர்ஜன் எல்லாம் உங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஆகும். அது மத்திய அரசுக்கு இடைவெளியும் மற்ற ஸ்டாஃபுகள் அதே மாதிரி பிசிக்ஸ் ஆக்கள் இந்த ரேடியேஷனை கால்குலேட் பண்ற ஆக்கள் எல்லாம் அதுகள் எல்லாம் மத்திய மற்ற மருந்து உங்களுக்கு தெரியும் கேன்சர் பாய்க்கிற மருந்துகள் எல்லாம் விலை கொண்ட மருந்து அது எல்லா இடத்துல லோக்கல் பர்ச்சேஸ் பண்றதும் எங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் செய்யுது. மற்ற நிர்வாகங்கள் அதுக்குரிய அடிப்படை வசதிகள், தனி வசதிகள், சாப்பாடு, மற்ற வசதிகள், ஹெல்த் நர்சிங் சேவை அவைகள் எல்லாம் மாகாண சேவை செய்யுது. இப்ப 2 பகுதியாக தான் அந்த வைத்தியசாலை. ஆனா இப்ப இனி அதை தனியா நேரடியாக மகரகம் மாதிரி மத்திய அரசுக்குள்ள கொண்டாடக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒன்று வேலைக்க அந்த வைத்தியசாலையோட நாங்க கோஆர்டினேட் பண்ணி அதையும் மருத்துவத்தையும் சேர்த்து ஒரு ஆய்வு செய்யறதுக்கு யோசிக்கலாம். அதை யோசிக்கலாம். அது எல்லாற்ற உதவியும் வேணும். அது ஹெல்த் மினிஸ்ட்ரியின்டையும் மற்றவர்கள் உதவியும் தேவை என்றது என்னுடைய கருத்து. இதுல நாங்கள் முடிவெடுக்கலாம் கருத்து. நாங்கள் அதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் அதை இப்ப செய்யறதுக்கு. போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்படியான முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலம் கடந்து போகுது. மற்றது அதனால் இந்த போர்க்காலத்தால் ஏற்பட்ட மன உளைச்சல் வடுக்கள் எப்படி இருக்கிறது? சூசைடுகள் உண்மையா நீங்க சொல்றது நல்ல ஒரு விடயம். ஒரு முயற்சிகளுக்கு ஆனா உண்மையில உங்களுக்கு தெரியும் வடக்குன்றது பல வகையான வடக்குகள் இருக்குது. என்ன பொறுத்தவரை போர் முடிந்தோடனே நான் போர் முடிந்தோடனே நாங்க ஜெயிலுக்கு அடைக்கப்படும் திரும்ப நான் முகாமம் மீள்குடியில் இருந்தோங்கிறேன். அந்த நேரத்தில் எங்களோட ஒரே எண்ணம் என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு எங்களோ அங்க இருக்கிற மக்களுக்கு முதல்ல எங்களோட சொந்த இடத்துல போய் இருக்கணும் என்ற எண்ணம் தான் இருந்தது எல்லாரும். அப்ப சொந்த இடத்துல போய் இருக்கணும். உடனடியாக வசதிகளை படிப்படியாத்தான் அந்த கட்டுமானங்களை இப்ப ஓரளவுக்கு மக்கள் மக்கள் கொஞ்சம் நல்லா வந்து கொண்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையும் கட்டுமானமா நடந்து கொண்டிருக்கு.
ஆனால் சில முயற்சிகள் செய்யல. அது உண்மையான பிழைதான். சில முயற்சிகள் செய்யல. நீண்ட காலமாக முகாமில் வச்சிருந்தது, வரை வசதிகள் இல்லாமல் இருந்தது. அதுகளில் எல்லாம் பல பாதிப்புகள் இருந்தது. இல்ல தனியா போரால் மாத்திரம் பாதிப்பு ஏற்படவில்லை. போரால மாத்திரம் பாதிப்பு முகாமுக்குள் கொண்டு அடைச்சதும் பாதிப்பு இருந்தது. இவ்வளவு பேர் வெளியில வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தார்கள் கூடி முகாமில விட்டு வெளியேற ஒன்று போர்ச்சத்தம், ஆஹ் உங்களுக்கு வெடிச்சத்தம், போர்ச்சத்தம், காயப்படுற உயிரிழப்புகால மனவழி இருந்தது. இன்னொரு பக்கம் வசதிகள், அடிப்படை வசதிகள் இல்லாம முகாமில் இருந்தது. மன உளைச்சல திரும்ப மீளுடைய உடனடியாக எல்லாருக்கும் அடிப்படை வசதிகள் கிடைக்கல. ஆனா ஓரளவுக்கு மக்கள் தங்களோட சொந்த இடம் தானே வந்து இருப்போம்னு இருந்த. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்ப மீள்குடியில் மல்லாய் போகும்பொழுது நாங்க வைத்தியரா எங்களுக்கு அங்க வைத்தியசாலையில் இருந்த இது இல்ல, எது கதவு இல்ல, டொய்லெட் இல்ல, கதவு இல்ல, ஒன்றுமே இல்ல, டென்டும் அப்படி இருந்தோம். அப்படி வசதிகள். ஆனா ஆரம்பத்துல எப்படியாவது நாங்க மீள்குடியை நம்ம எங்களிடத்துல காலுண்டு இருக்கணும்ன்றத எண்ணம் தான் எங்களுக்கு அந்த அதுல முக்கியமா அதை முன்னேற்றினது. இந்த மக்களோட வாக்கள் தரத்தை உயர்த்தினது அதிகமான உறவினர்களுக்கு எல்லாம் அதிகமா வெளிநாட்டு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு நிறுவனம் ரீதியாக எங்களோட புலம்பெயர்ந்தவர்கள் உதவி செய்தபடியே தான் இந்த நிலைமைக்கு மக்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே அடுத்த கட்டத்தின் ரிசர்ச் அதுகள் செய்ய வேண்டியது உண்மையா. நீங்கள் இப்ப கேட்ட நீங்கள் நாங்களும் யோசிக்கிறோம். நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. மற்ற நாங்கள் இதுகள் ஒரு கொஞ்சம் இப்படியான விஷயங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்ப பிறகு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள உயிரிழப்புகளும் வருத்தங்களும் கூடின பொழுதுதான் இப்ப சிந்திக்க தோன்றுது. அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க நகர வேண்டும் என்றது என்ற நோக்கம். நீங்க எந்த இப்பொழுது விருப்பம் உங்களுக்கு? ஆஹ் நாங்கள் ஆஹ் அதுக்கான உதவிகளை அஹ், ஆஹ் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள். ஆஹ் நீங்கள் இது யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒரு வரலாற்று கடமையாகவும் பார்க்க வேணும். என்னென்றால் இப்படியான ஆஹ் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட ஆஹ் வவுனியா உம் பல்கலைக்கழகம், யாழ் உம் பல்கலைக்கழகம். உம் அப்படியானவர்களுக்கு உம் நீங்கள் உம் அப்படியான ஆட்கள் முயற்சி எடுத்தால் தான் யாராவது செய்ய வருவார். நாங்கள் அதையோட தொடர்பு கொள்ளும், இதோட தொடர்பு கொள்ளும். நீங்களும் தொடர்பு கொள்ளுங்க, நானும் தொடர்பு கொள்றேன். அதோட சில எங்களுக்கு வயசுல விட சில பேர்ட்ட வயசு கூட இருக்கும். அவையோட அந்த வயசு கூடினாக்களோட நான் தொடர்பு கொண்டு அவர்களோடையும் கதைச்சு நாங்கள் உங்களுக்கு அதை நல்லது, இனிஷியேட் பண்ணி விடுறோம். நல்லது. இது நாங்கள் எல்லாம் மெட்டாக்குள்ளையும் தொடர்படுத்தி இனிஷியேட் பண்ண கொண்டு வெரி கேட்கிறோம். குட். மற்றது இப்போ நீங்கள் மற்ற டாக்டர் வரதராஜா, டாக்டர் சத்யமூர்த்தி, ஓ டாக்டர் ஓ சிவானந்த், நீங்கள் ம், 4 பேரும் இந்த போர் ம், முடிந்த காலத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டு ம், ம், செல்லப்பட்டிருந்தீர்கள். ம், ம். உங்களுக்கு எப்படியான அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? உளைச்சல்கள், உடல் ரீதியாகவும். உடல் பாதிப்பு பெரிய அளவு இருக்கவில்லை. நாங்கள் உண்மையில இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியா கலைத்துட்டேன். நாங்க கடைசி கட்டத்துல உங்களுக்கு தெரியும், கடைசி கட்டத்துல இந்தியால ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லிட்டாலேயும் எங்களுக்கு தெரியும் அடுத்த நாள் எங்கள்கிட்ட வரப்போறார்கள்னு தெரியும். அப்ப இந்த காயக்காரர் எடுக்கணும்ன்ற உங்களுக்கு தெரியும், அதுல சில விடயங்களும் இருந்தது. காயக்காரர் எடுக்க கொண்டு போகணும், காயக்காரர் எடுக்கணும், இது புரண்ட இந்த முடிய புதண்டு ஒரு அது அது வேற பிரச்சனை. அப்ப நாங்க காயக்காரர் போறோம் வந்து சரியா காயத்து போகணும். ஆனா ஒன்றுமே யோசிக்க இயலாத நிலைமையில தான் நாங்க இருந்து போய் அரெஸ்ட் பண்ணப்பட்ட வாணியால இருந்து பிறகு நினைக்கிறேன் பயணம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க எங்களை பின்னிடும். பிறகு வாணியால வச்சிருந்து பதினெட்டாம் தேதி அங்க கொண்டு போனாங்க, 4ஆம் மணிக்கு கொண்டு வச்சிருந்தாரு. அஹ் மனப்பாதிப்பு தான் கூடுதலாக இருந்தது. உலர் தாக்கம் தான் கூடுதலாக இருந்தது. உடல் ரீதியான தாக்கத்தை உலர் தாக்கம் கூடுதலாக இருந்தது. ஆனா எல்லாத்தையும் வெற்றி கொண்டு பெறணும் என்று அதில் சேலஞ்சா எடுத்துத்தான் சிலதான நாங்க செய்ய வேண்டும். நாங்கள் முதல் 2 3 நாள் நல்லா நித்திரதான் உண்மையா அடிச்சோம். ஆனால் ஒரு ஏதாவது ஒரு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டீர்களா? சித்திரவதை இல்லை, சித்திரவதை உண்மையா இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே பல விடயங்கள் நடந்தது. எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும் தானே பல விடயங்கள் நடந்தது. அப்ப மன தாக்கங்கள் எங்களுக்கு இருக்கும். ம். உம் அப்ப அந்த இதுக்குள்ளாலதான் நாங்க போய் வந்தது. உங்களுக்கு தெரியும், நாங்களும் சில வின் டு வின் சிச்சுவேஷன்ல வெளிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ம். ஏனென்னா
என்ன பொறுத்தவரை எங்களுக்கு நாங்கள் மக்களுக்காண்டி போனா அதே மக்களுக்காண்டி சில செய்யாட்டிக்கு இந்த மீள் குடியேற்றத்துல வந்து இந்த மக்களுக்கு நான் கொஞ்சம் செய்து போகணுமென்றக்காண்டி தான் நான் திரும்ப மல்லாவை முதலாவது மீள் குடியேற்ற வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீள் குடியேற்றத்திலே நான் 2014 தான் என் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க போனேன். அது மட்டும் இந்த மீள் குடியேற்றத்திலேருந்து ஓரளவுக்கு மக்களை எடுத்தான் போயிட்டு தான் திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு நான் வேலைக்கு போனது. அப்ப இதுல வந்து நாங்கள் ஜெயிலார வெளிக்கிட்டது வந்து ஒரு வின் டு வின் சிச்சுவேஷன் தான். அஹ் ஆனா உங்களுக்கு தெரியும் காலங்காலமா இப்ப நாங்கள் இல்லாம சில இடங்களுக்கு ஏன் போனோம். இப்ப உலகம் சுருங்கிட்டு சிலர்களை தெரியும். உலகத்தை விட்டு சில செய்ய இயலாது. இப்ப உலகம் கண்காணிக்கும். ஆனா ஆரம்ப காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் தானே, இந்த மாதிரி ஒரு இடத்துல சின்ன குண்டு வச்சாலே அதுல இருக்கிறார்கள் எல்லாம் சாவிடும் தெரிந்தானே உங்களுக்கு ஆரம்ப காலங்கள். அப்படி ஒரு காலங்கள் இருந்தது. நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. எது எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படியான தெரியாது. சூழ்நிலையில நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டு வெளியில வந்த பிறகும் நீங்கள் ம். மீண்டும் அங்கிருந்து மக்களுக்கு சேவையாற்ற வேணும் என்ற அந்த உறுதிப்பாடு எவ்வாறு வந்தது உங்களுக்கான? அது வந்து உண்மையில சொல்ல போனால் ஒன்று வந்து எங்களோட இருந்து ஒன்றுமே எதிர்பார்க்காமல் இறந்தவர்கள். ஒன்றுமே எதிர்பார்க்காமல் இறந்தவர்கள் நாங்கள். அவர்களோட நாங்கள் ஒன்றுமே செய்ய அவர்களுக்கு உரிய இதுதான் எங்களுக்கு என்னதுனால நாங்கள் மக்களுக்காக போராடினாங்க. மக்களுக்காண்டி சரி நாங்கள் வேற விதமா போனோம், உதவி செய்தோம். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு நன்மையை எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் செய்யணும் ஜோதிச்சேன். என்ன பொறுத்தே நான் ஜோதிச்சேன். என்ன பொறுத்தே நான் அதைத்தான் ஜோதிச்சேன். இறந்த கனவே உங்களுக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் மருத்துவ போராளியாக முறைந்திருக்கிறோம். வேற நாட்டுக்காண்டி போய் இறந்திருக்கிறோம். என்னோட வீரச்சாவு அடைஞ்சிருக்கிறோம், இறந்திருக்கிறோம். மற்ற அதே நேரத்திலும் இந்த எங்களோட இந்த ஸ்டாஃப் இறந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, என்னோட இந்த 11 ஸ்டாஃப் இறந்திருக்கிறோம். அது அரசாங்க ஸ்டாஃப் ஆகிடும். அதை விட மருத்துவ போராளி மருத்துவர் இவ்வளவு பேர் இறந்திருக்கிறோம். அப்ப அவைய அப்படி ஒப்படைக்க மற்ற இந்த மீள் குடியேற்றம் வந்து இந்த இடம்பெயர்ந்து இந்த மக்கள் கொடுத்த விலை, அந்த விலைக்கு நாங்கள் என்ன பிரதிவாரம் என்ன செய்ய போறோம்? அவ்வளவு சனம் இடம்பெயர்ந்து எல்லாம் போயிருந்து மூலையில இருந்து அடிபட்டு தண்ணி சாப்பாடு இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில போனது. இந்த பெண்கள் டொய்லெட் போகக்கூடிய வசதி இல்லை, தங்களுக்கு அடிப்படை கூடிய வசதி இல்லை. இங்க மாத்திரம் இல்லை, முகாமில கூடி சரியா கஷ்டப்பட்டார். அந்த மக்களுக்கு நாங்கள் எங்களை இருக்க மட்டும் நாங்கள் செய்வோம். அதுதான் அந்த ஒரு உந்துதெல்லாம் நான் மீண்டும் குடியேற்றத்துக்கு அங்க போய் வேலை செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தை எனக்கு தோணுது. அதுக்கு பிறகு நான் இங்கே யாரும் போக மட்டும் முடிவெடுக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கு பிறகு அதே மாதிரி அதே இதே அடுத்த எங்களோட தலைமுறையும் அதை நான் நெடுக வேலை செய்யணும். கடைசி 2 வருஷமாவது, அந்த 1 வருஷமோ 2 வருஷமாவது இந்த மக்களுக்கு நாங்கள் வேலை செய்யணும்ன்றதா செய்யறது அதை அந்த ஒரு சேவையாக செய்யணும் என்றுதான் விருப்பம். அதால நான் வந்த காரணம், திரும்ப வந்த காரணம் அதான். அந்த விழா இடம்பெற்ற திரும்ப மீடு வரைக்கும் அங்க வேலை செய்ய முடியும். அதான் என்னுடைய கொள்கை. மிகவும் சிறப்பு. மற்றது நீங்கள் மருத்துவ போராளிகளை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு குழு உங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்திருப்பார்கள். எவ்வளவு மருத்துவ போராளிகள் இருந்திருப்பார்கள்? மற்றது எவ்வாறு அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது என்பதை பற்றி சொல்லுவார்கள். எங்களுக்கு மருத்துவ கல்லூரியில வந்து 75 பேர் படிச்சிருக்கோம். மருத்துவ MBBS. அதுல கொஞ்சம் பேர் சில பேர் கொஞ்சம் அந்த போராளிகளை எடுத்துத்தான் அதை படிப்பிச்சது. அந்த போராளிகள்ல கொஞ்சம் பேர் அந்த புலவனா ஃப்ரீயா போனவர் ஒரு 40 பேர் கிட்டத்தான் மருத்துவர்களாக ஃபைனலா முடிச்சார்கள். ஆனா அவர்கள் வந்து அவர்களுக்கு எத்தனை வருட பயிற்சி? அவருமே 5 வருட பயிற்சிங்கிற இப்ப செகண்ட் இயர் மட்டும் இந்த லங்கான படிச்சவேன். யாழ்ப்பாணத்துல எங்க மருத்துவ கூடத்துல படிச்ச லெக்சரர்ஸ் தான் அவைகளுக்கும் கிளாஸ் எடுத்து படிப்பிச்ச அதே படிப்பு தான். எங்கட சிலபஸ் தான் படிப்பு எங்களுக்கு படிப்பிச்ச சிலபஸ் தான் அவைகளுக்கும் படிப்பிச்சது. பிறகு அப்புறம் வேலை செய்து படிச்சு கொண்டு ட்ரைனிங் எடுத்துக்க. பிறகு சமான பிறகு அவையிட்ட கோர்ஸம் முடிச்சு கொண்டினோம். ஒரு மணிக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அவையிட்ட நிபுணர்களை கொண்டுச்சும் அந்த பென்சில் கொண்டுச்சுதான் எக்ஸாம் வைக்கப்பட்டது. சிலருக்கு சில பாடங்களுக்கு இப்ப ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பீடியாட்ரிஷன் எல்லாம் வந்து இதுவும் அப்படியும் சேர்ந்தும் படிப்பிச்சு எக்ஸாம் நடந்தது. ஜீனோப்ஸுக்கு
சில அப்படி ஒவ்வொரு பாடத்துக்கு நடந்தது. அப்ப அவைகள் மிகவும் நல்ல ஒரு வைத்தியர்களாக ஈக்குவலா நல்ல வைத்திய அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட இன்னொரு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஜூனியர்ஸையோட ஜாயின் பண்ணி கொடுக்கறதா நோக்கமா இருந்தது. அதுக்கிடையில் சண்டை முடிஞ்சபடியே அவருக்கு அந்த சர்டிபிகேட் எடுக்க முடியா போயிட்டு வழியே அவர்கள் திறமான வைத்தியர்களாகத்தான் செய்து அவர்கள் எம்பிபிஎஸ் என்றாலும் விட கூட அந்த எலும்பு அவைய சர்ஜரியும் செய்யக்கூடிய மெடிசனும் செய்யக்கூடிய அதை விட அவையில் நற்பணிந்தான சேவை இருந்தது. அவையில் ஒரு ஒன் மேன் ஆமி ஒரு ஆள் சர்ஜரியும் செய்வார், அனஸ்தீசியா கொடுப்பார், மெடிக்கல் கேஸும் பார்ப்பார். அதே நேரத்தில் தேவையான ஒரு ஒரு வைத்தியசாலையை ஒரு இடத்துல உருவாக்கி அதை செய்யக்கூடிய வசதி இதுவும் இருந்தது. அது வைத்தியர்கள். அடுத்த தாதியர்கள் இந்த தியேட்டர் தாதியர்கள் அது எப்படி இருந்தது, மருத்துவ போராளிகள் இருந்தது, ரேடியோ இதை ஸ்கேன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தது, ஸ்கேனிங் கண்டு ட்ரெயின் பண்ணி உதவி மருத்துவர்கள் என்று பொதுமக்கள் போராளிகள் இல்லாம தமிழர் சுகாதார இதுக்களால உதவி மருத்துவர்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டார்கள். அப்படி பல வடிவங்கள்ல உண்மையிலே பல விடயங்கள் அவை தடுப்பு முறையிலேயும் மிகவும் தமிழர் சுகாதார சேவையா இருந்தது, நல்லா செய்தார். இந்த கட்டமைப்பு நல்லா இருந்தது. நோய் வரியில உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கூட கொலரா விரைக்கக்கூடி இந்த முதல் 93ஆம் ஆண்டு கொலரா விரைக்க யாழ்ப்பாணத்தில கூட கொலரா கொண்டு வர வேண்டும். திரும்ப திரும்ப நீங்க தெரியும் 98ஆம் ஆண்டுல கொலரா வந்த திரும்ப விரைக்க கூடி வன்னியில கொலரா நல்ல கொண்டு ஏன் வன்னியில மலேரியா கூடி எல்லாம் பண்ணு அப்படி தடுப்பில் இணைஞ்சுதான் அரசாங்க பிஹெச்டி ஆக்களோடையும் இதோடையும் இணைந்து வேலை செய்ய நல்ல முறையில தடுப்பு நடவடிக்கை இருந்தது. மற்ற அவர்கள் எல்லா விதத்திலேயும் இந்த இப்ப கடைசியான இந்த மருத்துவ சேவை இருந்ததுக்கு எங்கட இந்த அரசாங்க வைத்தியர்கள் அரசாங்க வைத்தியசாலை ஊழியருக்கு ஈக்குவலாக அதிலும் கூட கூடவா கூடி சில இடங்கள்ல கடைசி கட்டத்தில் கூடுதலாக வந்து இந்த மருத்துவர்கள் எல்லாம் கூட வேலை செய்றாரு என்றது அது எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், அங்க இருந்தாக்களுக்கு தெரியும். இந்த கிளீவன் சென்டர்ஸ் என்று சொல்லி பிரைமரி கேர் இப்ப சென்டர்ஸ் கிளிவன் சென்டர்ஸ் வந்து கன இடங்கள்ல இயங்கினது. உண்மையிலே அது உண்மையிலே சில திலிவன் சென்டர்கள் எனக்கு எல்லாமே தெரியாது, எனக்கும் தெரியாது. அது வடக்கு கிழக்கு எல்லாம் இயங்கினது. எனக்கு அதுக்கு வேற வேற வைத்தியர்கள் அவைகள்லாம் பொறுப்பா இருந்தார்கள், அதுதான் எனக்கு பொறுப்பு. ஆனா அந்த சேவையை பற்றி நான் அறிஞ்சிருந்தேன். நான் உண்மையிலே அதுல வேலை செய்தாக சில அவசர டெலிவரிகள் கூட செய்திருக்கிறேன். அந்த ஒரு இப்ப நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சொல்லுவாங்க, சில ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவசர டெலிவரி எடுக்கக்கூடிய மாதிரி அப்படி கூட செய்திருக்கிறாரு. அதே மாதிரி நல்ல வசதி நல்ல நல்ல சேவையை வழங்கி கொண்டு வந்தது. அதுக்கு நல்ல புலம்பெயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த ஒவ்வொரு சென்டர்களுக்கும் ஆம்புலன்ஸும் வேண்டி கொடுத்திருந்தேன். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா பேர்களை நான் சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும் ஒன்றொரு பேர்கள் சரி இதுல சொல்ல விரும்பல, வேண்டி கொடுத்திருந்தது. அது நல்ல சேவையை ஆற்றி கொண்டு வந்தது. நாங்கள் மீளுடைய நம்ம வந்த அப்புறம் இல்லத்து மாவட்டத்தில் நாங்கள் ஒன்று ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் இப்ப அரசாங்க வைத்தியசாலையை வாங்கி இப்ப இயங்கி கொண்டிருக்காது. அரசாங்க வைத்தியசாலையாவே மாத்தி இருக்கிறோம், மாத்தி இயக்குறோம். அது மாத்தி இயங்குது. என்னன்னாலும் சேவை மக்களுக்குரிய சேவை தானே. அது அரசாங்க வைத்தியசாலையா இருக்கலாம், பிரிவன் வைத்தியசாலையா இருக்கலாம், அது மக்களுக்குரிய சேவை. ஆனா அந்த பின்தங்கிய இடங்கள்ல அரசாங்க வைத்தியசாலை இல்லா இடங்கள்ல திரிவன் மருத்துவமனை இயக்கினார், தமிழக சுகாதார கொண்டு இயக்கினார். அதுல முக்கியமாக புலம்பெயர் ஆட்கள் நல்ல ஹெல்ப் பண்ணினவை. அது இப்ப ஒன்று ரெண்டு அந்த இடத்துல அரசாங்க வைத்தியசாலை இப்ப கட்டப்பட்டிருக்காது, இயங்குது. ஆஹ் இப்ப இப்பொழுது சில இடங்கள்ல வைத்தியசாலையில இயங்கி கொண்டிருக்குது. வைத்தியசாலை பிரைமரி கேர் வந்து ஒழுங்கா நடந்து கொண்டிருக்கு, வைத்தியர்களையும் போடப்பட்டிருக்கு. சரி. மற்றது நீங்கள் இப்பொழுது காசாவில் நடந்து வருகின்ற யுத்தத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வாறு உங்களது ஞாபகங்கள் வந்திருக்கலாம், எவ்வாறு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா இந்த ஈழத்தில் நடந்த எனக்கு யுத்தத்துக்கும்? இப்பொழுது வேற ஈரான் யுத்தம் நடைபெறுகிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் எந்த மனதை பாதிப்பது முதல் நீங்க இப்பத்த யுத்தம் இல்லை, அதுக்கு முதல் காசா யுத்தம்னு சொன்னீங்க. ஓ, அந்த யுத்தம் தான் சரியான மனதை பாதித்தது. என்னென்றால் உண்மையில யுத்தம் மிகவும் கொடுமையானது. அதுல இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை அப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எங்களுக்கு எங்களோட பழைய ஞாபகம் இருந்தது. உண்மையிலே யுத்தம் இருக்கக்கூடாதுன்றதான் உண்மையில யுத்தத்தை இல்லாமல் மக்களுக்குரிய தேவைகளை செய்யக்கூடிய இதுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் அவைகள் யுத்தத்தை பெற விடாமல்
அது என்ன மாதிரி தீர்க்கலாம்ன்றதை அவையெல்லாம் முடிவெடுக்கணும். ஆனா யுத்தத்தின கொடுமையை உண்மையில காசா யுத்தம் துவங்கின கொஞ்ச நாள்ல இந்த சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறது எனக்கும் ஒரு கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது. அந்த டைம்ல எனக்கு சரியான மன உளைச்சல் இருந்தது. நான் அந்த நேரம் கூடி இந்த இதுல கூடி நான் அந்த பாட்டோண்ட போட்டு விட்டுருந்தேன். இந்த வெள்ளை பூக்கள் மேல ரெட்டு மண்டபம் யுத்தத்தால முக்கியமா பாதிக்கப்படுறது உங்களுக்கு தெரியும், குழந்தை பிள்ளைகளும் பெண்களின் பாதிப்பும் அது ஆகலும் மோசம். யுத்தத்தால எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும், இது ஆகலும் மோசமான பாதிப்பு. ஒரு குழந்தை பிள்ளைக்கு ஒரு 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 மாப்பாலோ தாய்ப்பு இது ஒரு ஒரு சாப்பாடு கொடுக்காம அதை போல ஒரு வலி இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அது காசா யுத்தம் என்ன சரியா பாதிப்படைஞ்சது. நான் இப்ப லண்டன்ல இருந்துறான் இன்றைக்கு வேல்ஸுக்கு போனான். அங்கால ஒரு பகுதி இங்கால ஒரு பகுதி எவ்வளவு வித்தியாசம் இல்லாமல் வடிவா இயங்குது. அதே மாதிரி எங்கட நாட்டிலேயும் இயங்கினா நல்லம் தானே. ஆஹ் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். மேல நான் இந்த இதுக்கு மருத்துவத்துக்கு அப்பால சொல்றேன். ஓரளவுக்கு ஒரு பஸ்ல போனால் ஒரு பஸ்ல 100 பேர் அடைஞ்சு கொண்டு போனா கூட ஓரளவுக்கு சீட்ல இருந்து போகக்கூடிய மாதிரியாவது அலுவலர் அது செய்து கொடுக்கணும். அதான் ஓரளவுக்கு கிடைக்கணும். இப்ப இங்க ட்ரெயின்ல போனாலும் ஓரளவுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அப்படியான வசதிகள் யுத்தத்தின் கொடுமை என்ன நடக்க போகிற அது அதால பாதிக்கப்படுறது ஒவ்வொரு பேற்ற அது ஏற்றுக்கொள்ளையில கிடக்கு. நாங்கள் அதை அங்கே நேரடியாக கண்டது என்ன உங்களுக்கு என்னுடைய மகன் கூடிய ஒரு எலும்புந்தோலுமா தான் நாங்க இந்த வழியில வந்தார். என்ற மகன் கடைசி மகனுக்கு எனக்கு ஒரு வயது என்ற கடைசி மகனுக்கு அப்படி ஒரு நிலைமையெல்லாம் வந்தார். என் மனைவியும் காயப்பட்டவர், 2 தடவை காயப்பட்டவா, முதல் ஒரு ஒரே ஹாஸ்பிட்டல் அப்புறம் காயப்பட்டவா. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதிப்பு இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படியான யுத்தம் நடக்க இப்படியான பிரச்சனை நடந்தது. நான் சிம்பிளா சொல்லலாம், யுத்தம் நடக்கும்னு சொல்லலாம். ஆனா அதுல இருந்து பாதிப்படைந்தா தான் அந்த விடயங்கள் தெரியும். ஆஹ் அதுதான் என்ற கருத்து. காசா யுத்தம் என்ன பாதிச்சது என்ன மனதை பாதிச்சது. ஒரு விடயம். நாங்கள் இனி கேள்விகளை அங்கே போகலாம். ம், நாங்கள் ம், யாராவது கேள்விகள் கேட்க விரும்புகிறார்கள் கை உயர்த்தி கேட்கலாம், அல்லாட்டில் இந்த சேட்டில் போடலாம். தன்னேரம் ராஜா டாக்டர் ராஜா கதைச்சிட்டார். அநேகமாக எல்லா விஷயத்தையும் கவனிட்டார் நினைக்கிறேன். யாராவது கேள்விகள் கேட்க இருந்தால் லோகதாஸ் நீங்கள். டாக்டர் சம்மர் ராஜாட்ட ஒரு கேள்வி. உண்மையில் அந்த முழு விடயங்களை மேலே சொன்ன நீங்கள் நேரடியாக அதில் கேட்கல. உண்மையாக அங்கே நின்று அந்த உணர்வு தான் வருது. நீங்கள் அந்த மருத்துவ போராளிகளை பற்றியும் சொன்ன நீங்கள் அண்மையில் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு அதை சார்ந்த ஒரு படம் கொண்டு வந்த சல்லியர்கள்னு சொல்லி உங்களுக்கு அது பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சதா அந்த படம்? உண்மையில அந்த படம் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. அந்த கதை அதுக்கு முதல்ல ஒரு கதை புத்தகத்தை முதல்ல அந்த போராட்டம் ஒரு வெளியினது அந்த புத்தகம் நான் முந்தி வாசிச்சிருக்கிறேன். அந்த கதை எனக்கு தெரியும். அதையும் இந்த தலைவி தான் அந்த படம் எடுத்தேன்னு சொன்னாங்க. நான் அந்த படம் பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பார்க்கணும் பண்றதுனா இன்னும் கிடைக்கல. சாரி, பார்க்க கிடைக்கல. அந்த கதை வெளியினவரும் என்னோட கதைச்சவர் கொஞ்சம் இப்படி போட்டு அந்த கதையை தழுவி தான் எழுதியிருந்தாண்டு. மேல அது ஒரு பகுதி அந்த அந்த கதை பகுதி. நான் நினைக்கிறேன் சல்லியர்ன்றத ஒரு மருத்துவ போராளியில தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம் நினைக்கிறேன். அப்படியா இல்ல இந்த மாதிரி? அது அதே மாதிரி எத்தனையோ சல்லியர்கள் இங்க வாழ்ந்தவர்கள் எத்தனையோ சல்லியர்கள் இறந்திருக்கிறோம். அது எனக்கு தெரியும். இவ்வளவு பேரை பேர் நல்ல சேவையாளர், நல்ல வேலையாளர், உண்மையான போராளிகள் அவை மருத்துவ போராளிகள் அவை சந்திக்கிறோம். நாங்கள் எப்பயும் ஒரு மரியாதைக்குரியவர்கள். சொல்லுங்க. உண்மையிலே அந்த அந்த படம் உண்மையிலே அந்த சல்லியர்களை மாத்திரம் சொல்லல அந்த அந்த களத்துல என்ன நடந்ததுன்றதை இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இங்க புலம்பெயர்ல இருக்கிற எங்க அடுத்த சந்ததிகளோ அவைகளுக்கு எல்லாம் அப்படியான படங்களுக்குள்ளால்தான் அந்த அங்க என்ன நடந்தது அந்த அதை உணர்வு பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த வகையில் அது நல்லா இருந்தது. டாக்டர் வரதராஜான் ஒரு படம், டாக்டர் வரதராஜாவே அதில் நடித்திருந்தார். அந்த படம் நான் பார்க்க கிடைக்கல. அதுவும் பார்க்கல. நான் கூட அங்க பண்ணியிருந்த பார்க்க கிடைக்கல. அது இப்ப அவர் அங்கான் இருக்கிறார். அங்க வெண்ணிலா நிக்கிறார், அங்க உள்ளத்திலா நிக்கிறார். யாழ்ப்பாணம் வந்தவர் அங்கா நிக்கிறார் வரதராஜா. எனக்கு அந்த கதை எனக்கு தெரியாது, என்ன கதை என்று தெரியல. பொய்யா விளக்கன்ற ஒரு படம் சொல்ல நான் அந்த படம் பார்க்கல.
அது அவருடைய அதுவுமே ஒரு வாழ்க்கை போராட்டம் சம்பந்தப்பட்ட கதையை தான் சொன்னேன். இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட கதையை தான் நான் அதுல அவரே பார்த்தேன். நடித்திருக்கிறார். அதான் நான் இந்த ஓ, சிறப்பு. ஓ, அப்படித்தான் சொன்னேன். வேற அவர் யாராவது எங்களுக்கும் அந்த பெரிய முல்லைத்தீ மாவட்டத்துல முதல் நான் அந்த மீள்குடியேற்றத்துல இந்த ஜெயகுலராஜா டாக்டர் மீள்குடியேற்றம் இல்லை, நான் போய் அவரை நான் டீச்சர்ஸா இருந்தேன். அதுக்கு பிறகு டாக்டர் சுதர்சன் என்ற ஒரு ஆள் டீச்சர்ஸா இருந்தேன். பிறகு சுதர்சன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் போயிருக்க நான் எம்எஸோட சேர்த்து டீச்சர்ஸை கவனி கொண்டிருந்தேன். அது பிறகு டாக்டர் கணேஸ்வர ராஜா என்ற ஆள் குழந்தை ராஜசபாய் கிடைக்க அவர் டீச்சர்ஸா இருந்தேன். அது பிறகு அவர் கொஞ்சம் தனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் போகணும்னு சொன்ன அப்புறம் அதுக்கு பிறகு எனக்கு ரெண்டும் செய்ய கஷ்டமா அதுக்கு பிறகு இவர் வரதராக அப்புறம் 2007 இங்க வந்தார். 2007 வந்து எங்களோட கொஞ்ச நாள் வேலை செய்யறது. அப்புறம் 2007 கடைசியில வந்து சுத்த முடிய மாட்டோம் அவர் முல்லத்தி மாவட்ட என்ற பிராந்திய சுகாதார பணிப்பாளராக வேலை செய்தவர். வேலை செய்து பிறகு அதில் காயம்பட்டவர். அதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டு ஜெயிலேயும் இருந்து வெளிநாட்டு போனார். அதுக்கு பிறகு அந்த படம் எடுத்தான்னு சொல்லி சொன்னார். அவராக நடிச்சார். நான் பார்க்க சந்தர்ப்பம் எங்களை இந்தியாவில பக்கம் மிகவும் இல்லத்தான் அந்த படம் பார்க்க கிடைக்க விளம்பரம் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ம். பார்வையாளர்கள் நீங்கள் உங்களோட கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நல்ல சந்தர்ப்பம் டாக்டர் சண்முகராஜா நேரம் சந்தித்து உங்களோட கேள்வி கேட்கறது. கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு டைம் தரலாம். உங்களுக்கு கேள்வி கேட்கறதுன்னா கை ஏற்றுங்க அல்லது சட்டில் போட்டாலும் நாங்கள் அதை வாசிப்போம். டாக்டர் சண்முகராஜன், நீங்கள் இப்படியான இந்த பதிவுகள் உங்களோட முன்னர் செய்யப்பட்டிருக்கிறதா? உங்களோட அனுபவங்கள் சம்பந்தமானது. என்னுடைய அனுபவங்கள் உண்மையை பதியப்பட அனுபவங்கள் பதியப்படவில்லை. நான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். என்னுடைய அனுபவங்கள் அதுகளை நான் இப்ப 5 வருஷமா அங்க முதல் டெபுட்டி டைரக்டரா இருந்துட்டு தான் போனேன். இந்த அனுபவங்களை வச்சு சில வைத்தியசாலையை நகர்த்தி கொண்டு போறதுக்கு எனக்கு உதவியா இருந்தது. உண்மையிலே இப்ப 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 அனுபவங்கள்ல வந்து இப்ப எங்கட காலத்துல நாங்கள் அங்க இருந்து வைத்தியசாலையை நகர்த்திக்கே எனக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை. எங்களோட வைத்தியசாலை கடைசியான இயங்குகிற எங்களுடைய வைத்தியசாலை சாமான்கள் கடத்தி கொண்டு அவையில எல்லாம் ஒரு உபய பண்ணிச்சு நம்ம எல்லாருமே. எங்களோட ஸ்டாஃப் சரி எல்லாம் சரி நான் ஒரு விடயத்தை சொன்னால் எனக்கு உபய பண்ணிக்கிறோம். அதை பாசிட்டிவா அடுத்து எல்லாத்தையும் செய்து முடிக்கிறோம். ஒரு மறப்பு இருக்க இந்த நேரம் வேலை செய்யணும் மறப்பு தெரியாம செய்து முடிக்கிறோம். இப்ப நாங்கள் ஒரு செய்ய கொஞ்சம் கஷ்டம். இப்ப நிர்வாகங்கள்ன்றது கம்யூனிகேஷன் நாங்க சரியான தொடர்பாடல்ல ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் இப்ப நான் செய்ய இயலாம இருக்கும். தொடர்பாடல் அப்படிக்கான விடயங்கள் இப்ப இருக்கு. ஒரு நாங்க வேற ஒரு வேலை செய்யறது மிகவும் கஷ்டம். இந்த நீங்க வசதி செய்த வாய்ப்பு பணியாளர் வரலாறுகள் கட்டாயம் பதியப்பட வேண்டிய சரித்திரத்தில் பதியப்படணும் பதியப்பட பதியப்படணும். வேண்டியது. அது பிற்காலத்துக்குத்தான் கட்டாயம் அது உதவும். பதியப்படணும். இப்ப இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். இப்ப உம் பிரித்தானிய அரசாங்க கொலோனியல் காலத்துல எவ்வாறு இலங்கையை ஆண்டதுன்றது கூட இப்பவும் இங்க ஆர்கைவ்ஸ், பிரிட்டிஷ் ஆர்கைவ்ஸ் இருக்குது. அதுல போனால் எல்லாம் முழுக்க அறியக்கூடியதா இருக்கும். அது மாதிரி நாங்கள் இந்த விக்டர்ஸ் ரைட் த ஹிஸ்டரி சொல்லுவாங்க. வென்றவர்கள் மட்டும்தான் வரலாற்றை பதிகிறதா இருக்கிறது. நாங்கள் பின்னடைவு இருந்தாலும் எங்களோட வரலாறுகளும் முக்கியமாக பதியப்பட வேண்டியவை. அதற்கான முயற்சிகளும் எடுப்பார்கள் நினைக்கிறேன். உண்மையா வென்றவர்கள் மட்டும்தான் வரலாற்றை பதியப்பட சொல்லினா தனிய வெற்றி என்பது தனிய ஒரு முடிவு. வெற்றி தான் முடிவு, ஏன்னா தோல்வி ஒரு முடிவு இல்லை தானே. அதிலேயும் கணக்கு விடயங்கள் இருக்கு. தோத்தாலும் அதிலேயும் கணக்கு விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அனுபவங்களை பெற்று நாங்கள் திரும்ப முன்னுக்கு போகலாம். எல்லாரும் பதியப்படணும்ன்றது உண்மை. அது நீங்க சொல்றது உண்மை. அது உண்மை. சிவா, அத சிவா முதல் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். என்ன நீங்கள் 16ஆம் தேதியும் மே 16ஆம் தேதியும் எல்லாரும் பதுங்குடியில் இருந்த போது ஒரு என்ன சீசர் ஒன்று செய்து ஒரு மகப்பேற்று இது பார்த்து கேள்விப்பட்டோம். அந்த அனுபவத்தையும் ஒரு இதுல சுருக்கமாக சொன்னா நல்லது. 15 முதல் தான். நான் 16க்கு வேலை செய்யல, 15க்கு முதல் தான். மனசு வந்து கனகிடங்கள் இப்ப நான் கனகிடங்களை செய்திருக்கிறேன். அது செய்திருக்கிறேன். உண்மையிலே அந்த அம்மா வந்து எனக்கு ஆரண்டு தெரியாது. இப்ப உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். அது பிறகு உயிரோட இருந்தவா இப்ப இங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அவ வந்து பிரஷர் கூடி
இதுல கொண்டு வந்தது. இது பிரசவோடைய வலிப்பு, உங்களுக்கு தெரியும் வலிப்பு, என்ன எக்கலாம்சியான்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான வசதி வாய்ப்போட தான் செய்யும். அதாவது ஒரு மருத்துவ போராளி தான் கொண்டு வந்தார். அவர் இப்ப இருந்தார் வெளிநாட்டில், ஆஸ்திரேலியால இருக்கிறார். அவர் வேற கணவரோட கொண்டு வந்திருக்காரு. அப்ப அவர் என்ன தெரியும், நான் சொன்னேன். சரி சரி சரி, அவர் உண்மையா அது சீசன் தான் எடுத்தது. சரி சொன்னேன், நான் சொன்னேன் வேண்டாம் செய்து அம்மா இறந்துருவா. உண்மையா அந்த சூழ்நிலை அப்படித்தான். ஒரு செய்தம் இறந்துருவா. அப்புறம் என்ன இது வந்து சொன்னேன். என்னண்டு அவர் இல்லை இல்லை டாக்டர் செய்யுங்க. அப்ப நான் பிறகு உண்மையிலேயே அதை இப்படியே கிளீன் பண்ணி போட்டு, நான் அந்த தியேட்டர் விட்டு கூட போடல. எப்ப நான் போட்டு அந்த புழுக்கவனை மாத்திரம் போட்டுட்டு தான் கிளீன் பண்ணி போட்டு அம்மாவை சரிச்சு ஸ்பைனல்ல போட்டு கிளீன் பண்ணி வெட்டி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஒரு சீசன் தான் நான் 5-6 நிமிஷத்துல செய்து ஏதோ செய்த அப்புறம் ப்ளீடிங் குறைஞ்சு பிரசவம் குறைஞ்சு இருந்தது. அம்மாவை பிறகு சீலை தேஜு எந்தாண்டு கொண்டு வந்து அம்மா பிள்ளையும் காப்பாற்றப்பட்டது. அதுகள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸாலையும் எங்களோட ஸ்கில்லாலையும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் மேல அது ஆண்டவன் அருளும் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது உண்மையா காப்பாற்றப்பட்டதுதான். இப்படி கணக்கான சந்தர்ப்பங்கள்ல நான் செய்த நாங்கள் அதுல நாங்க எல்லாம் சொல்லிக்கொண்டு இல்லை. அது இதுக்கு காப்பாற்றப்பட்டது. எந்த கையில வந்து எந்த கையில வந்து ஒரு மற்ற மேல சொல்லி நம்ம ஒரு டாக்டர்ண்டா சில பிழை இருக்கும். அது ஒரு ஆள் செத்து இருக்கும், ஒரு மெட்டர் டெத் வந்திருக்கும் பொழுது. ஆனா மெட்டர் டெத் வந்து என் கையில நடக்கையில நான் ஆரம்ப கட்டத்துல டாக்டர் கங்காரன் அவர்களுடைய நின்று இந்த முதல் நவநீத என்ற பழக்கம் முதல் அவரோட நின்று நான் சில ட்ரைனிங் அவரோட நின்று எடுத்து இது செய்தேன். நான் அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்கில்லும் பழகினாங்க. மற்ற கடவுளுடைய இதுவும் இருக்கும். சிலது நாங்க மிக கஷ்டமான சூழ்நிலை அந்த நேரத்துல செய்யறது கஷ்டம். ஒரு பக்கம் ரவுண்ட்ஸும் வந்து ஒன்று இருக்கு, செல்வந்த பிறகு ரவுண்ட்ஸும் வந்து ஒன்று இருக்கு. ஒரு பக்கம் அம்மாவுக்கு வலிப்பு செய்யும் ஒன்று நல்ல சீசர் பேக்கர் ஸ்டெரிலைஸ் பண்ண பேக்கர் இருந்தபடியா எடுத்து செய்து காப்பாற்றப்பட்டது. அதுவும் காப்பாற்றப்பட்டது. அதுதானோ. நன்றி நன்றி. ஓகே. எனக்கு எங்கே இன்னொரு இன்னொரு சின்ன கேள்வி. அந்த உயிரிழையில சம்பந்தப்பட்ட அந்த அந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் வந்து ஒரு ஆள் தான் அதுல பேட்டி கொடுத்தவர் நினைக்கிறேன். குறிப்பா புலம்பெயர் தேசத்துல அது லண்டன்ல இருக்கிற அமைப்புகள் தங்களோட காசை சரியான முறையில தரையில்லை என்று சொல்லியும் அது சம்பந்தமா சாரி அது சம்பந்தமா முறைப்பாடுகள் செய்திருந்தவர். அந்த உயிரிழ சம்பந்தமா இந்த பாதிக்கப்பட்ட இப்ப நிறைய 200க்கு மேல போராளிகள் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட ஆட்கள் இடுப்பு கீழே அல்லது களத்துக்கு கீழே உணர்ச்சி இல்லாத அதுகளில் நிறைய குழப்பங்கள் இருப்பதா சொல்லப்படுது. அதான் அது சம்பந்தமாகவும் ஒரு உங்களை அறிஞ்ச சொன்ன உதவியா உயிரிலே இருக்கிற ஆக்கள் வந்து உண்மையிலே நான் மன்னிக்கணும். உயிரிழையில இருக்கிற ஆக்களோட நான் உண்மையா அந்த உயிரிழைக்கு நான் விசிட் பண்ணவும் இல்லை, போகவும் இல்லை. அதுல வேற வேற ஆக்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அது முதல் மாகாண சபை ஆக்களும் சேர்ந்துதான் செய்யணும் போல முதல் இருந்த ஆக்களும். ஆனால் எனக்கு தெரியும் கப்பல்ல அவைகளை அப்ப ஏற்றி கொண்டு வந்தவை ஒரு காலம் கப்பல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரா ஏற்றி கொண்டு வந்தவை எல்லாரும் கப்பல்ல வந்தான்ட்டு இல்லை. அப்ப நான் கேட்டேன் இந்த மாதிரி எதுவும் கொடுத்து அனுப்பி நம்ம ஒன்று கேட்டேன். அப்ப அது இந்த மருத்துவ பிரிவாக்கெல்லாம் அதை ஏற்றி கொண்டிருந்தவை, அதை செய்து கொண்டிருந்தவை. பிறகு இங்க வந்து அவையில் ஒரு அமைப்பை உருவாக்கி செய்து கொண்டது. நான் அவைந்த இடத்துக்கு உண்மையா போயில. ஆனா ஒன்றோ ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள் ஒரு மாற்றுத்திறனாளி என்ற ஒரு டேக்கு என்ன நான் ஒரு கெஸ்டா போனேன். உண்மையா அந்த அன்றைக்கு அவர் எங்கட டாக்டர் சத்யமதி அவர்கள் தான் நான் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அந்த டீச்சிங் பணிப்பாளர். அப்ப அவருக்கு அன்றைக்கு கொழும்புல மீட்டிங் வந்து அவர் நான் டிப்யூட்டி டைரக்டர் என்ன போக சொல்லி அன்றைக்கு நான் போட்டான். அதுக்கு பிறகு இங்க முல்லைத்தீவு ஒரு இடத்துல அவைகளுக்கு ஒரு வாகனம் வேண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு முல்லைத்தீவாக்கள்லாம் வேண்டி கொடுத்தவேன். அதுக்கு என்ன சும்மா கௌரவமா என்ன அது இடத்துல பேர சொல்லி நானும் போனாங்க. அது கச்சேரி இந்த ஆக்களும் வந்திருந்தவை, அரிசல்ஜி ஆக்கள் எல்லாம் வந்து அரிசல்ஜியே வந்திருந்தவை. அதிலேயும் கொண்டு வழங்க அது அப்படியான சந்தர்ப்பங்கள் தெரியும். ஆனா உயிருள்ள இந்த மற்றதுல என்ன நடக்கின்ற மேலே எனக்கு தெரியாது. நாங்கள் முதல் ஆரம்பத்துல சில உதவிகளை செய்து கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன டைம் அவையிலும் தொடர்பு கொள்றையில ஒரு தரம் அவையில் வேறு அமைப்பாக செய்ய நான் ஆரம்பத்தில் முதல் மாகாண சபையாக இந்த வைத்தியர்கள் இந்த இதுவும் இருந்தது. பிற இயங்கின வந்து கேள்விப்பட்டான். அது எந்த அமைப்போட எனக்கு தொடரவில்லை. ஆனா இதை கேட்டா நான் கட்டாயம் அவைகளுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன். வேற ஹலோ. 2 பேர் கையெழுத்திருந்தவையால் காணவில்லை.
எது? வசந்த ரூபி, நீங்கள் கதைக்கணும்னா கதைக்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ ஓ, சொல்லுங்க. வணக்கம். டாக்டர், நான் உங்கள்ட்ட கேள்வி அண்டில்ல. இது அந்த அந்த பள்ளிய நினைவுக்கே போயிட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் நின்ற மாதிரி எல்லாம் அந்த குண்டு மலைக்குள்ள அவ்வளவு பேரை காப்பாத்தினது, அது பெரிய ஒரு நீங்க ஒரு பெரிய ஒரு உதவி. அது உங்களை மறக்கவே இயலாது. திருப்பியும் இதுக்குள்ள நீங்க அவ்வளவு செய்ததுக்காக உங்களை நாங்க இவ்வளவு சொன்னாலும் அந்த நன்றி தீராது. எல்லாருக்கும் சார்பா நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்றேன். நீங்க உங்களை காப்பாத்தி தொடர்ந்து இந்த சேவையை செய்யுங்க டாக்டர். நீங்க இப்போ நல்ல ஆரோக்கியமா அப்பவும் இருக்கணும். நன்றி டாக்டர். நன்றி, நன்றி. நன்றி வசந்த ரூபி. சுபாஜினி, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு தாங்க. அவ சொன்ன மாதிரி தான் நான் ஸ்பாக்ஸால இந்த தமிழ் ஹெல்ப்லைனுக்கு வந்தேன். மற்றது நான் ராடிஹெச்எஸ் ஆஃபீஸில் வேலை செய்தேன். நான் அந்த காலத்தில் டாக்டர் ரியல் ஹீரோ ராஜா டாக்டர் தான். நீங்கள் இப்படி அவரை கூப்பிட்டு செய்ததுக்கு எனக்கு பெரிய தேங்க்யூ நான் தமிழ் ஹெல்ப்லைனுக்கு சொல்லணும். நீங்கள் இந்த வரலாறு பதியப்படாத, நான் இவ்வளோ நாளும் நான் 2014 வந்துட்டேன் லண்டனுக்கு. நான் மேரி பண்ணி வந்தேன். நான் சுபா டாக்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, RDHSல வேலை செய்தேன் நான். ஞாபகம் இல்லையாமா? சரி, கண்டா ஞாபகம் பெறும். சொல்லுங்க. சாரி. கேட்டு இப்ப நான் இது ராஜா டாக்டர் பார்த்த உடனே நான் கதைக்கோடு யோசிச்சேன். நான் நீங்கெல்லாம் உண்மையா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க டாக்டர். சரியா கஷ்டம் எனக்கு. இப்ப மக்களோட மக்களா நான் கடைசியா கலையமடத்தால வந்த நான் கடைசியா வேலைக்கு போகல. ஒரு 2ஆம் மாதத்துக்கு பிறகு வேலைக்கு போகல. ஆனா மாஞ்சோலைக்கு நான் அடிக்கடி போய் வருவேன். என் ஃப்ரெண்ட் ஜெனிதாக்கா இப்ப ஏதாவது காயக்காரர் அப்படி போயிருக்க டாக்டர் ஃபுல்லா அப்படியே படுத்து கிடப்பினும் காயக்காரர் அடிக்கி இருக்கும் டாக்டர். ஒவ்வொரு தடவை பார்த்து கொண்டு போவேன். ஒரு நாள் 2 நாள் போய் பார்த்தாலும் அவ்வளவு மலைப்பா இருக்கும். என்ன அந்த குண்டு சத்தம்புல்லும் எல்லாம் நாங்கள் பதுங்கி எப்பயாவது போறது, அவைகள் அதுக்குள்ளேயே நின்றவைகள். அந்த குண்டு மலைக்குள்ளேயும் உண்மையா ராஜா டாக்டருக்கு பெரிய சல்யூட். அது ஒரு தரம் இவ்வளவு நாளும் செய்ய இல்லை, எனக்கு கவலையா இருந்தது. தேங்க்யூ டாக்டர். உங்களோட சேவை தொடரட்டும். நின்ற ஆயுளோட நல்லா இருங்கோ. உங்களோட உடம்பையும் பார்த்துக் கொள்ளுங்க டாக்டர். நன்றி சுபாஜி. நன்றி. சட்டில் கொண்டு வந்தது. சட்டில் நிர்மலா போட்டிருக்கிறா, மாறாத வழிகளை மறக்க முடியாது, சிறப்பான சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறீர்கள், இறைவன் அருளால் நீண்ட ஆயுளோடு வாழ வாழ்த்துகின்றோம். நன்றி. நன்றி. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்யலாம் போல இருக்குது. மிகவும் நன்றி. மணின் மைந்தர் என்ற பட்டம் கொடுத்ததுக்கு சரியான ஆள் தான் நீங்கள் என்பதை மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், ஆமோதித்திருக்கிறார்கள். டாக்டர் ராஜா, நீங்கள் செய்த சேவைகள் பல. இதில் நீங்கள் சொல்ல பெருசாக விரும்பவும் இல்லை, நீங்கள் அதில் பெருசாக காட்ட விரும்பவில்லை. சிலரை போல இல்லாமல் நீங்கள் மிகவும் அமைதியாக அடக்கி வாசர் என்று சொல்வார்களே, அது மாதிரி நீங்கள் செய்த பணிகளை மக்கள் அறிவார்கள், நாங்கள் அறிவோம். நீங்கள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ வாழ்த்துகிறோம். தமிழர் நலவாழ்வு சேவையின் சார்பாக நாங்கள் கதைத்த மாதிரி இந்த கேன்சர் சம்பந்தமான இதற்கு ஏதாவது ஆராய்ச்சியாக செய்வதற்கோ அல்லது இறந்தவர்கள் சம்பந்தமான கணக்கெடுப்புகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றாலும் நாங்கள் தமிழர்கள் உதவி சேவையினூடாகவும் நாங்கள் உதவ இருக்கின்றோம். மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்வார்கள். நீங்கள் செய்கின்ற மகேசன் சேவையை தொடர மீண்டும் மாற்றி என்றுடன் இந்த நிறைவே நிகழ்ச்சி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எங்களோட இளம் சமுதாயத்துக்கு கூறிக்கொள்வது, மக்களுக்கு என்ன கொஞ்சமாவது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். எங்களால் முற்றுமுழுதா எல்லாட்டிக்கும் கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை வளர்த்து கொண்டு எங்களோட சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றன என்று இந்த உலக நலச்சேவை எங்களோட நிலத்திலே வாழ்கிற மக்களுக்கு செய்கிற சேவைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.